வணக்கம் தமிழீழம் ஐவானொலி நேயர்களே, மற்றும் ஒரு அரசியல் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு ஐநா அமைதிப்படைக்கு ஸ்ரீலங்காவின் தமிழரை இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா இராணுவ படையை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற எதிர்ப்பை தெரிவிக்க தமிழ் கட்டமைப்புகள் தவறிவிட்டனவா? இது தமிழ் மக்கள் இதை நாம் எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்ற கேள்வியுடன் வந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு மேலாக 2017ஆம் ஆண்டுக்கு முதலிருந்தே வந்து ஐநா அமைதிப்படையில வந்து இலங்கையை சேர்த்து கொள்வதில்லை என்ற ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது. இந்த போர்க்குற்ற விசாரணைகள் மற்றும் இந்த மாற்றத்துக்கு எதிரான குற்றங்களும் மற்றும் இனப்படுகொலைகளும் இந்த இராணுவத்தின் மேல பொறிக்கப்பட்டிருந்ததால வந்து இந்த தடை போடப்பட்டிருந்தது. ஆனா இப்போது அந்த 2 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த தடையை எடுத்து திரும்பவும் அவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமைக்கு ஐநா அந்த இது வந்திருக்கின்றது. ஆகையால வந்து இந்த நேரங்கள்ல வந்து இதை பற்றியான அந்த ஒரு முடிவு வரும்போது அந்த முடிவுக்கு பல விதங்களில் பல ஒன்றெண்டு இயக்கங்கள் வேலை செய்தாலும் கூட பல இயக்கங்கள் இதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு கவலை எல்லாராலையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது வேலை செய்த இயக்கங்கள், ஐநாவில் வேலை செய்த இயக்கங்கள் சொல்லியிருந்தன தங்களுக்கு வந்து அவ்வளவு இது வந்து மக்கள் பிரச்சனையாக மக்களால வந்து அதுக்கான இதுகளை கொண்டு வந்திருக்கணும். அப்படி இருந்தும் கூட ஜஸ்மின் சுக்கானுடைய ஐடிஜேபி வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கான போராட்டங்களையும் அதுக்கான இதுகளையும் ஆவணங்களையும் தயாரித்து கொடுத்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அது அந்த அமைப்பு, அதாவது ஜஸ்மின் சுக்கானுடைய அமைப்பு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டு இதுகளை சேர்ந்தவர்கள், எங்களுக்காக நீதி செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களுக்காக வேலை செய்வது என்பது ஒரு விதம். அது வந்து எங்களுக்கு நாங்கள் உண்மையில் 2வது பட்சமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுடைய அமைப்புகள் ஐநாவில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அமைப்புகள் வந்து இந்த விஷயத்தில் என்ன கவனம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? இப்ப ஜிஎஸ்பி பிளஸும் அவர்களுக்கு போய்விட்டது. அதே நேரம் வந்து இந்த இந்த பேரினவாதம் அல்லது இந்த இனாளிப்பு செய்த அரசு இப்போது வந்து ஐநாவினுடைய தங்களுடைய இந்த இனாளிப்பை செய்த படையை ஐநாவினுடைய சமாதான படைக்குள் இணைத்து அதன் மூலமாக தங்களுக்கு நல்ல பேறுகளையும் எடுத்துக்கொள்வதற்காக வேலை செய்கின்றார்கள். இதே நேரம் உங்களுக்கு தெரியும், முதல் இந்த படைக்கு மேல வந்து பாலியல் குற்றங்கள் வந்து ஹெய்ட்டி என்ற நாட்டில் அவர்கள் வேலை செய்த போது அது வந்தது என்பதும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எதிராக எந்த விதமான இதுகளும் கொண்டு வரப்படவில்லை. ஆகையால வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழ் அமைப்புகள் முக்கியமாக ஐநாவுடன் சேர்ந்து வேலை செய்கின்ற 1-2 அமைப்புகளை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஐநாவிடம் வேலை செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற அமைப்புகள் எல்லாம் இந்த விஷயத்தில் எங்கே போயின என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு ஊடகமாக வைக்க வேண்டியிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு அதுக்கான பொறுப்பு குரலை கூற வேண்டியதும் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனால என்ன விதத்துல வந்து இந்த போர்க்குற்றங்கள், மாண்டத்துக்கு எதிரான குற்றங்கள், இனாளிப்பு என்றதை செய்த இராணுவமாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா இராணுவம் இன்றைக்கு ஒரு அமைதிப்படையாக ஐநா படைகளுடன் சேர்ந்து போவது சரியானதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுகின்றது. ஆகையால அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தும் அந்த தடை முடிவுக்கு வருகின்ற நேரத்தில் எங்களுடைய அழுத்தங்களும் அதுக்கான இதுகளும் போதாது என்பதுதான் பல நோக்காளர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகையால வந்து இது ஏன் எங்களுக்கு எப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை பற்றி ஐநாவுக்குள் வேலை செய்கின்ற எந்த அமைப்பு என்றாலும் வந்து
இதை பற்றி நாங்கள் போர்க்குற்றங்கள், நாட்டுக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைக்கு எங்களுக்கு நீதி வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் வந்து இதுகளை செய்த இராணுவத்தை நாங்கள் ஐநா அமைதிப்படையில் நாங்கள் பங்கேற்க வைக்க போகின்றோமா? அப்படி பங்கேற்க வைக்க போகிறதுக்கான அத்தனை இதுகளையும் ஸ்ரீலங்கா செய்து கொண்டிருக்கும் போது அதுக்கு எதிராக நாங்கள் என்னத்தை செய்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்வியை வந்து ஒட்டுமொத்த தமிழர் மேலும் தான் வைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்ன அமைப்புகள் என்பது வந்து தமிழர்களுடைய அமைப்புகளில் தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கிறவர்களும் என்னத்துக்காக இந்த விஷயத்தை முன்னுக்கெடுக்கவில்லை? ஏன் இந்த 2 வருஷத்துக்கு முதல் வந்த தடையானது விலகப்படும் மட்டும் பார்த்து கொண்டிருந்து விட்டு அதுக்கு பிறகு அவர்கள் இணைத்துக் கொள்ள போகின்றார்கள் என்று ஓடி முடித்து செயல்படுவது வந்து சரியான செயல்பாடா என்ற ஒரு கேள்வியுடன் நான் இப்போது அம்பிகை செல்வகுமார் அவர்களை இந்த 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 விஷயத்தில் கருத்து கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் எல்லாருக்கும். இது முதல் முறையா இந்த இது வந்து ஐசிபிபிஜி தான் இதை முதல் கொண்டு போய் முதல் கடிதம் எழுதினது ஐசிபிபிஜி. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை வந்து ஒரு ப்ராப்பர் வெட்டிங் இல்லாமல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே டிப்ளாய் பண்ணவையும் ரீகால் பண்ணணும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு பல ஆர்கனைசேஷன்ஸ் இணைந்து இதண்டு அதுக்கு பிறகு அது ஹிஸ்ட்ரி அவ்வளவு ஆக்களும் ரீகால் பண்ணப்பட்டு ஒரு பேன் இருந்தது. நீங்க கேட்குற கேள்வி, இவர்கள் வந்து ஏன் அமைப்புகள் இவ்வளவு நாளும் இதை என்ன திருப்பி கொண்டு வருவார்களா இல்லையாண்டு கொண்டர் மட்டும் வேலை செய்யாமல் என்ன செய்த வேண்டும்? இதுக்கு நாங்கள் இப்ப அமைப்பாக பொறுப்பு கூறுறதா அல்லது இப்ப ஐசிபிபிஜி ஒரு கடிதம் எழுதி இருக்கு, ஆனா கடிதம் எழுதினா போதுமா? அதையே இவ்வளவு காலத்துக்கு எழுதாமல் இப்ப எழுதினது, முதல் எழுதினது ஏன் தொடர்ந்தும் எழுதியில்லை, இப்ப எழுதினது? ஏனென்றால் ஐக்கிய நாடு சபைகள் ஒரு செயற்பாட்டை கொண்டு வந்தால் அவர்கள் வந்து அதை அப்படியே தொடர்ந்து செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் அதை மீண்டும் ஒரு வெட்டிங் ப்ரோசஸ் இல்லாமல் கொண்டுறது வந்து ஒரு பிழை என்றதை சுட்டி காட்டித்தான் ஐசிபிபிஜ கடிதம் போகுது. அப்ப மற்றது சில நேரங்கள்ல ஒவ்வொரு அமைப்புகள்லையும் இருக்கிறவர்கள் கொஞ்சம், வாலண்டியர்ஸ் கொஞ்சம், எவ்வளவு பேர் என்னத்தை பார்க்கலாம் என்ற ஒரு இது இருக்கு. சிம்பிளாக நாங்கள் என்னத்தை செய்யலாம், ஏது செய்யலாம் என்று நாங்கள் பார்த்து கொண்டு போனா செய்யறதுக்கு நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் இந்த இப்ப P2Pல இதண்டு பார்ட்டிசிபேட் பண்ணவைய ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்ப நான் எங்களுக்குள்ள ப்ரையாரிட்டிஸை சொல்றேன். அதுக்கு பிறகு இப்ப செக்யூரிட்டி கவுன்சில்ல போய் சொல்லி இருக்கிறான், அதுகளுக்கு பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலால யுஎன் ஹியூமன் ரைட் கவுன்சில்ல இப்ப இந்த செஷன் வரப்போகுது, அதுக்குரிய வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதுல எல்லாரும் வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ். இல்ல அம்பி, அதுல ஒரே ஒரு இது நீங்கள் உங்களுடைய அந்த ஐசிபிபிஜி வேலை செய்கின்றது, அப்படியான ஒன்றெண்டு தமிழர் இயக்கம், வேற வேற இயக்கங்கள் இன்னும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து பெருசாக நாங்கள் யுஎனோட சேர்ந்து வேலை செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரிய அமைப்புகள், அதாவது வந்து நாங்கள் சொல்லுகின்றது அமைப்புகளை சொல்லலாம். என்ன பொறுத்தவரையில அதுகளை வந்து இதுல வந்து எடுக்கிறது வந்து ஆக்கப்பூர்வமான செயலாண்டு எனக்கு விளங்கி இல்ல. இல்ல இதுக்கு உண்மையா நான் வந்து இதுல மற்ற அமைப்புகளை பற்றி நான் கதைக்க போக மாட்டேன். நீங்க கதைக்க வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால், ஐசிபிபிஜி மற்றது அங்க பஸ்கோ அவைண்ட குரூப், வேற
ஐடிஜேபி ஐடிஜே இவர்கள் வந்து அதாவது டிஜே வந்து காத்திரமான இதுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி ஐசிபிபி செய்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நான் குறை கூட வரவில்லை. அதுக்குதான் முதலே நான் சொல்லி இருந்தேன். ஆனால் வந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ராஜபட்ச கோத்தபாய ராஜபட்சே வந்தா பிறகு வந்து நாங்கள் இன்னும் பழையபடி என்ன நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இதா இருந்து கொண்டு இருப்பது என்பது வந்து எனக்கு தெரியலை. ஏன் நாங்கள் வந்து இன்னும் அமைப்புகள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய வேலைகளை கூட்டி மக்களுடைய ஆதரவை திரட்டி அப்படியான வேலைகளை ஏன் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தான் நாங்கள் வைக்க வருகின்றோமே. அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காண்டியான கருத்தாகத்தான் இதை கொண்டு வருகின்றோமே தவிர அவர்களை குறை சொல்வதற்காக நாங்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் இதுகளும் அந்த ஒவ்வொரு விஷயமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் இன்னும் வாலண்டியர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் இல்லாம இருக்கின்றதும் பெரிய கவலைக்கான இடமான விஷயம்தான். அப்ப நாங்கள் இந்த நேரத்துல வந்து அதாவது வந்து ராஜபட்ச கோத்தபாய ராஜபட்சே இனப்படுகொலையாளிகள் இன்றைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது கூட, ஆனால் நாங்கள் ஏன் இன்னும் எங்களுடைய செயல்திறன்களை கூட்டாமல் இருக்கின்றோம்? அதுக்கான காரணங்கள் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா? இல்ல இப்ப அடிப்படையில நான் வந்து யோசிக்கிறது என்னண்டா, நான் இப்ப எனக்கு என்ன நான் தான் ஆன்சர் பண்ணலாம். நான் செய்யறத அது நான் ஒரு தமிழனாக அல்லது நான் ஒரு ஆர்கனைசேஷனாக தான் நான் ஆன்சர் பண்ணலாம். இன்னொரு ஆளுக்கு நான் ஆன்சர் பண்ண இயலாது. சில பல 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 இதுகளுக்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லை. ஏன் இப்படி நடக்குது, ஏன் செயற்படாம இருக்கணும், 1008 காரணங்கள் இருக்கும். ஆனால் செயல்படுற வச்சுக்கொண்டு எண்ட் ஆஃப் த டே எங்களுடைய எண்ணம் சொல் செயலுக்கு நாங்கள் எங்களோட மனச்சாட்சிக்கு நேர்மைக்கு நாங்கள் நடந்து கொண்டு போகணும் என்றால் குறைந்தபட்சம் இந்த உயிர் உடலை விட்டு போகிக்க என்னால முடிந்ததை நான் செய்தேன் என்ற ஒரு மன திருப்தியோட போகலாம். இது வந்து நான் என்ன சொல்றது, பலதிலையும் பட்டு களைச்சு இனி ஒருத்தரையும் ஒன்றும் செய்ய கேட்கிற இல்லை என்ற ஒரு ரீதியில, ஆனால் அதே நேரத்துல சோர்ந்து விடாமல் எங்களால் ஆனதை கட்டாயம் செய்து கொண்டு போக வேணும். மற்றது ஒன்றை நான் தெளிவா விளங்கினான், ஒரு ஆளால எல்லாத்தையும் செய்ய இயலாது. அப்படி செய்ய போனோம்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ரெண்டு இருக்கும். நடுவில் தொப்புண்டு விழுவோம், ஒன்றிலையுமே ஒழுங்கா செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அப்ப இருக்கிற கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு தங்களுடைய உடல் சுகம், வீடு, வாசல் எல்லாத்தையும் இழந்து கடைசியில நாட்டுக்கும் பிரயோசனமா என்ற ஒரு நிலைக்கு வராமல் இருக்க வேணும் என்றது என்னுடைய இது. அதால சிறுதுளி பெருவெள்ளம். நாங்கள் என்னை பொறுத்தவரையில நான் வந்து இப்ப சில நேரம் நான் உண்மையா இந்த வானொலிக்கு வந்து கதைப்பதை கூட நான் இதுல என்ன பிரயோசனம் இருக்கிறது, என்னடா இந்த நேரத்துக்கு நான் ஒரு 4 கடிதம் எழுதிட்டு போகலாம். ஆனா கடிதம் எழுதுறதுல நாங்கள் வந்து யுஎன்ஏ மாதிரி ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸா வந்துட்டோம். ஏதாவது நடந்தால் உடனே கொதிக்கிறது அல்லது இல்லைன்று. எங்களுக்கு என்ன தேவை என்றது அதுல வந்து தமிழருக்கு எந்தவித குழப்பமும் இல்லை. எங்களுக்கு இனப்படுகொலை நடந்தது, அதை வந்து நிரூபித்து எங்களுடைய இலக்கு தமிழீழம். இது 2லையும் நான் நினைக்கையில எந்த தமிழருக்கும் வெற்றி கருத்து இருக்கும் என்று. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல சில அமைப்புகள் யோசித்திருக்கலாம்,
இப்ப இந்த நேரம் யுஎன்ஐ கேட்டு அந்த வேலை செய்கிறதா, இவங்களுக்கு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறதான்னு கூட யோசிச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது. அது வந்து அ ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்கள் தான் கேட்க வேணும். ஆனா நான் எ இப்ப நான் என்ன பொறுத்தவரையில நான் ஐசிபிபிஜிக்கு கடிதம் எழுத அ மற்ற 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 வேலைகள் இருக்கிறதால, எங்களுக்கே கடிதம் எழுத லேட்டா தான் போனது. இத்தனைக்கும் ஐடிஜேபியிட கடிதத்த நாங்கள் அதுக்கு ஒரு எம்பசிஸ் குடுத்து, அதே அத மற்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்து குடுங்கோன்னு சொல்லி கேட்க சிலதெல்லாம் நாங்க வெளிப்படையாக இங்க வந்து கதைக்க இயலாது. பல பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் அப்ப அ சிலது வெளிப்படையாக கதைக்க இயலாது. கதைக்கவும் கூடாது. கதைக்கவும் முடியாது. அ அந்த வகையில அ இத வந்து கட்டாயமாக நிப்பாட்ட வேண்டியது எங்களுடைய எல்லாற்ற கடமையும். அத்தனை பேரும் அமைப்புகள் என்று சொல்லாமல் ஒவ்வொரு தமிழனுமே எழுதலாம். ஐக்கிய நாடுகள் சபை வந்து அமைப்புகளுக்கு மட்டும் உரிய ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல. அதால நேரா எழுதலாம். இப்பதான் எல்லாம் ட்விட்டர், இமெயில் எல்லாமே இருக்குது. அத்தனை பேரும் எழுதலாம். இது இத்தனை ஐசிபிபிஜிட கடிதம், ஐடிஜேபியிட கடிதம் இதெல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. அப்ப இதுகள வைத்து இத பேஸ் பண்ணியே எழுதலாம். அப்ப பார்த்து கொண்டிருக்கிறவ ஒரு 4 பேர் எழுதிச்சினம் என்றால், அந்த 4 பேர் இன்னொரு 4 பேருக்கு சொல்லி எழுதிச்சினம் என்றால், அது வெற்றிதான். அது இந்த 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 இது மட்டும் இல்ல. என்ன பொறுத்தவரையில இது அ இதுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறதா? அல்லது இப்ப P2Pல போன அவ்வளவு பேரையும் காப்பாற்ற வேணும். அவர்களுக்கு எழுதுவதில முக்கியத்துவம் குடுக்கிறதா? அல்லது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இல்ல 19ஆம் தேதி அ 19ஆம் தேதியா 9ஆம் தேதி வந்த இது நேற்று. அம் அ 5 நாடுகள் சேர்ந்து வ அ வ இலங்கை உட்பட ரெசல்யூஷன் கொண்டுவர போயின. அப்ப இதுல சைன் பண்ணி அனுப்பினது. அவர்களுக்கு அதுக்கு செவிமடுத்தது சந்தோஷமான விடயம். ஆனால் அதுல என்ன வரப்போகுதுன்றத திருப்பி நாங்கள் அத எம்பசைஸ் பண்ணி அத்தனை பேரும் எழுதி ஓகே கொண்டுறேன்னு சொன்னது சரி. ஆனா கட்டாயமாக இதுல வந்து IIIM பொறிமுறையை கொண்டு வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும். நாங்கள் ஒட்டுமொத்த அ இ இலங்கை தாயக பிரதிநிதிகளும், புலம்பெயர் பிரதிநிதிகள் எல்லாருமே சேர்ந்து அதைத்தான் கேட்டிருக்கிறோம். அதை வந்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி, அதிலிருந்து வழுவாமல் அ நாங்கள் உடனடியாக ஏனென்றா எப்பவுமே நீங்க வந்து ஒரு செஸ் விளையாடிக்க, நீங்க எப்பவுமே வந்து ரியாக்டிவா இருந்தா, அது வந்து ஸ்ட்ரெயின் கூட. கொஞ்சம் முன்னுக்கு போயும் செய்யணும். மற்றது எது இம்பார்ட்டன்ட் மூவ் எந்த நேரத்துல சூஸ் யுவர் பேட்டில்ன்னு சொல்லுவேன் நான். எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்து எல்லாத்துக்கும் கத்திக் கொண்டிருந்தால் கஷ்டமா இருக்கும். அதுவும் முக்கியமாக எங்களுக்கு ரிசோர்ஸஸ் அதாவது நேரமாகட்டும், பணமாகட்டும், உதவி வாலண்டியர்ஸ் ஆகட்டும் குறைவாக இருக்கிற நேரத்துல, யூ ஹேவ் டு ஆக்சுவலி சூஸ் யுவர் பேட்டில். சில நேரத்துல இனியிலேண்ட முக்கியமானது கூட விடுபடும். இந்த ரிசோர்ஸ் குறைவால. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில
ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடும். ஒரு கடிதம் எழுதினால் என்ன என்னண்டா, இப்ப ஒரு கடிதம் எழுதி அத நாங்கள் Facebookல இப்பதான் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அத அத்தனை பேருமே காப்பி பண்ணி அனுப்பலாம். அப்ப அத நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்வோமா இருந்தா, நாங்கள் வந்து உண்மையா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் கட்டமைப்புண்டு பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல. அவர்களுக்கு முதல்ல மற்றவை என்ன செய்யணும் என்று சொல்றதுக்கு முதல், நாங்கள் என்ன செய்கிறோம் என்று யோசிச்சோம் என்றா போதும். ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமாக நாட்டுக்காக நாங்கள் செய்வமாக இருந்தோம் என்றால், அப்படி ஒவ்வொருத்தரும் செய்யிக்க இது சரியாக நடந்து வரும்ன்றது எனது தாழ்மையான கருத்து. அந்த வகையில அ அ இந்த இது ஒரு முக்கியமான விடயம் இல்லை என்று சொல்லல. கட்டாயமாக அத்தனை பேரும் கேட்க வேணும். ஏன் முதல் அக்ரி பண்ண உண்டு. ஒரு ப்ராப்பர் வெட்டிங் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கீக்க எந்த விதத்திலையும் இவர்கள் வந்து முதல் இருந்த அரசாங்கமும் நல்லிணக்க அரசாங்கம் உண்டு இல்ல. ஒன்றுமே இல்ல. அப்ப அப்படி இருக்கீக்க சரி, இப்ப திருப்பி செய்திருக்கிறீங்கண்டா, எந்த விதத்துல வெட்டிங் சர்வீஸ் அங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு? உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும். இதுகள் எல்லாம் வெட்டிங் சர்வீசஸே இல்ல. இவர்கள் வந்து அ போர்க்குற்றவாளிகள் எல்லாரையும் வந்து அ டிப்ளோமேட்ஸாக ஒவ்வொரு இடத்துலயும் அனுப்பின. அவர்களை காப்பாற்றுறதுக்குரிய வேலைகள் தான் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டு வருது. அதால மற்றது இன்னொன்று வெளிப்படையாக நாங்கள் கேட்கலாம். ஐக்கிய நாடு சபையில ஹியூமன் ரைட் என்ன ஹை கமிஷனர் வந்து சொல்றா, அ அங்க நிலைமை மோசமாகி கொண்டு வருதுண்டு. ஆனா அதே நேரத்துல ஐநாடு இன்னொரு பிரிவு வந்து ராணுவத்த உள்வாங்குது. ஏற்கனவே போட்டத ஒன்றும் யோசிக்காம. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? மற்ற இது எல்லாமே வந்து இன்னொரு விதமா டேக்கிள் பண்ணலாம். அங்க வந்து இப்ப யுஎன் ஹியூமன் ரைட் கவுன்சில்ல சைட் ஈவென்ட்ஸ் மூலமாக அகெயின் சைட் ஈவென்ட்ஸ் எல்லாம் செய்யறேன்டா காசு நேரம் இப்ப கொரோனாண்ட நேரத்துல அங்க சைட் ஈவென்ட்ஸ் வைக்க விடீனமா இப்படியான பல கேள்விகள் இருக்குது. அப்ப செய்ய வேண்டியவை என்னன்னு சொல்லலாம். ஏன் செய்யவில்லை என்று கேட்கறதுக்கு மேபி அந்த வேலைக்கு நான் போகல. நான் கேட்டுக்கொண்டு செய்ய வேணும் என்றத வலியுறுத்தி கொண்டு மன்னிப்பு கோர்றேன். ஏனென்றா இதுல முழுக்க என்னால இருக்க முடியவில்லை. இந்த டாபிக் எடுத்ததால இது முதலில் ஐசிபிபிஜி தான் கொண்டு போய் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. திருப்பியும் எழுதி இருக்கிறோம். என்ற ரீதியில நான் அதை வந்து பதிவு செய்து கொண்டு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு, ஆனா இதை மட்டும் செய்கிறது இல்ல. கட்டாயமாக இப்ப உடனடியாக செய்ய வேண்டியது இப்ப யூகேக்கு வந்து ரெசல்யூஷனை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு கடிதம் தான் எழுத நேரம் இருக்குண்டா, தயவுசெய்து முதல்ல யூகே ஃபாரின் ஆஃபீஸுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அஹமட்க்கு முதல்ல எழுதுங்க. எழுதி மற்றது இப்ப எல்லா கடிதங்களுமே அநேகமா கட் அண்ட் பேஸ்ட். அப்ப நீங்க கட் அண்ட் பேஸ்ட் நீங்க அதை அக்ரி பண்ணினீங்கன்னா அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களோட பேரை போட்டுட்டு போடுங்க. அக்ரி பண்ணாட்டில் நீங்க தேவையானதை மாத்தி போட்டு இதண்டுங்க. நீங்கள் ஒரு கால் இந்த இப்ப கடைசியாக இந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் எழுதின கடிதத்தை ஒரு கால் உங்களால எடுத்து எங்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ண முடியுமா? என்ன மாதிரி எழுதியிருக்கின்றீர்கள் என்று. அதுல பிரச்சனை இல்லை. நான்
உங்களுக்கு இந்த நேரம் இருக்குமென்று சொன்னா நான் இப்ப ஆரம்பம் பண்ணி எடுத்துட்டு உங்கள்கிட்ட திரும்பி வரேன். அந்த நேரம் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள நீங்கள் அதை எடுத்து 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள தரலாம். ஓகே, நிச்சயமா. ஓகே. ஓகே. நீங்க ஐடிஜேபிட வழியில வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஐடிஜேபி இருக்குது, அதை வாசிக்க போறோம். ஆனா இப்ப நான் ஆரம்பம் பண்ணிட்டு போறேன். ஆமா. சரி. நன்றி. ஓகே, நன்றி. ஓகே, பாய். ஆரம்பம் பண்ணா உங்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைங்கோ. ஆரம்பம் பண்ணா. வணக்கம் வணக்கம். கருத்து பரிமாறுவர்களுக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் மாலை வணக்கம். என்று ஒரு புதிய விடயத்தை நீங்கள் தலைப்பாக எடுத்திருக்கின்றீர்கள் கலந்துரையாடுவதற்கு. காலம் கடந்தாலும் இது கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆனால் அதற்கு முன் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமில்லை, இதற்காக செயல்படுபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இந்த ஐக்கிய நாடு சபையுடைய அமைதி காக்கும் படைகள் என்ன விதிகளுக்குள் அவர்களை எடுக்கின்றார்கள், தெரிவு செய்கின்றார்கள், இந்த நாடுகளில் இருந்து தெரிவு செய்கின்றார்கள், எப்படியான இராணுவத்தை சேர்ந்தவர்களை அங்கே தெரிவு செய்கின்றார்கள். இன்னும் அந்த விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு எமது எதிர்ப்பை தெரிவிப்பதானால் இந்த விடயங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இன்று இந்த அமைதி காக்கும் படை உருவாக்கப்பட்டு 70 ஆண்டுகள் என அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதில் அந்த விதிகளை, அமைதிப்படைக்குரிய விதிகளை 2 முறை மாற்றப்பட்டதாக அறியக்கூடியதாக, 2006லையும் 2008லையும் அதனுடைய அந்த விதிகள் திருத்தம் செய்யப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை இராணுவம் சர்வதேச சட்டங்களையே மீறினது, யுத்த சட்டங்களை மீறி இருக்கின்றது. அந்த சட்டங்களுக்கு, சர்வதேச சட்டத்துக்கு முரணான ஆயுதங்களை பாவித்திருக்கின்றது. அங்கே ஒரு இன அழிப்பை செய்திருக்கின்றது. அவை இந்த குற்றங்கள் புரிந்த இராணுவத்தை எப்படி இந்த அமைதிப்படையில் சேர்த்துக்கொள்ளலாம், ஐக்கிய நாடு சபைகளுடைய அமைதிப்படையில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை நாம் அவர்களை சேர்த்துக்கொண்ட காலங்களிலே அதுக்கான சரியான வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும். காரணங்களை காட்டி, இன்ன காரணங்களுக்காக நீங்கள் இந்த உங்களுடைய அந்த விதிகளையே மீறுகின்ற நிலை இது இந்த விடயத்தில் மட்டுமில்லை. ஐக்கிய நாடு சபை அங்கே எழுதி வைக்கப்பட்ட சட்டங்கள் அத்தனையையும் உலகத்தில் செயல்படுத்துவதாக நாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கப்பட்டிருந்தால் அந்த அமைதியும் பாதுகாப்பும் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்று பல நாடுகளில் இன அழிப்புகள் நடப்பதற்கும் பல கொடுமைகள் நடப்பதற்கும் அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எமது நாட்டில் கூட தமிழ் ஈழத்தில் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அங்கே ஐக்கிய நாடு சபையின் ஒரு பிரதிநிதி இருந்தார். அவர் அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் தெரிவித்திருக்கிறார். அதே கால பகுதியில் ஐக்கிய நாடு சபையுடனும் தொடர்பு கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருந்தும் எப்படி இந்த குற்றங்கள் புரிந்த இராணுவம் ஐக்கிய நாடு சபையில் அங்கம் வகிக்க பாதுகாப்பு சேவைக்கு அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவம் இந்த இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு பிற்பாடு ஹைட்டியில வந்து ஒரு பாதுகாப்பு படையாக சென்ற பொழுது அங்கே ஒரு குற்றம் புரிந்திருக்கிறது. பாலியல் ரீதியான குற்றங்கள் புரிந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த காரணத்தை காட்டி நாங்கள் அதை
ஐக்கிய நாடு சபையிலுடைய பாதுகாப்பு படையிலிருந்து, அமைதி காக்கும் படையிலிருந்து அவர்களை எடுத்துக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமை எங்களிடம் இருந்தது. ஆனால் நாங்கள் இவற்றில் கூடுதலாக கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். நாம் அந்த திசையில் சிந்திக்கவில்லை. ஒரு நிமிஷம் அண்ணா, இதுல என்னன்னு சொன்னா, சொல்லுங்க. எடுத்துக்கின்ற தலைப்பு வந்து இது வந்து நடந்தது 2017ஆம் ஆண்டு வந்து அவர்களை இப்ப அம்பிகை அவர்கள் சொன்ன மாதிரி ICPPG கடிதங்களும் மற்ற கடிதங்களும் எல்லாம் போய் அவர்களை வெளியில எடுத்திருந்தார்கள். ஆனா இப்ப திரும்ப பழையபடி இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு அவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்வதற்கான ஆவணம் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதுக்கு எதிராகத்தான் இப்ப பலவிதமான கடிதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு 2 years பேன் ஒன்று போட்டிருந்தவை. அந்த 2 years பேனோட முடிய போகுது என்று தெரிஞ்ச முதலே இந்த விஷயம் வந்து நாங்கள் ஜெனிவாவில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களை கேட்டபோது, நீங்கள் ஏன் வந்து இந்த விஷயங்களை செய்யவில்லை, முதல் கூட்டியே அமைப்புகள் மற்றவர்கள் ஏன் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் இந்த விஷயத்தை செய்து எழுதினோம். அப்படி இருந்து கூட பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எழுதியிருந்தால் பிரஷரை நாங்கள் கூட்டி இருக்கலாம். 1-2 அமைப்புகள் எழுதுவதால் வந்து நாங்கள் தொடர்ந்து பிரஷரை வச்சிருக்க முடியாது. மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று ஏன் அவர்கள் செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்ற கருத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அயால இப்பவும் அதை அவர்கள் சேர்த்து உடனே எடுத்துக் கொள்வதென்றது இல்லை. அதுக்குத்தான் இவர் ஜஸ்மின் சுகா அவர்களும் தங்கள ரிப்போர்ட்டுகளின் மாதிரி, இப்ப நான் கொஞ்சத்துக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு காட்டுகின்றேன். அந்த ரிப்போர்ட்டின் மூலமாகவும் மற்றும் அவர்களும் பிரஷரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்க இந்த முடிவு தப்பானது என்று. அதே நேரம் வந்து ஆனால் வந்து இன்னும் பல அமைப்புகள் வந்து இதுக்கு மேல பிரஷரை கொடுக்க வேண்டிய காலம் இருக்கின்றது. அவர்கள் முடிவை எடுத்தாலும் கூட முடிவை மாற்றக்கூடிய நேரத்துக்கு இல்லதான் நாங்க இருக்கின்றோம். அந்த விதத்துல வந்து இன்னும் பல அமைப்புகள், நாங்கள் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுல ஐநாவோட சேர்ந்து வேலை செய்கிறது, ஐநாவில் வேலை செய்கிற அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு கடிதம் மூலமாக அதுக்கு தொடர்பானவர்களுடன் நீங்கள் எதிர்ப்பை தெரிவித்தால்தான் அவர்கள் இலங்கையில இருக்கிறவர் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அமைப்புகளும் சேர்ந்து, வெளிநாட்டில் வாழுகின்ற அமைப்புகளும் சேர்ந்து இவர்களை ஏன் சேர்க்கக்கூடாது, இந்த வெட்டிங் ப்ரோசஸ் வந்து செய்யப்பட்டதா, அதுக்கான ஆதரவுகள் எங்கே என்றதை கொண்டு வரணும் என்ற கருத்தியல்ல தான் நாங்கள் இப்ப காய்ச்சி கொண்டு போறோம். அந்த விதத்துல இப்ப ஜனவரி மாசம் தான் இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற அவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்வது என்பது பற்றி நீங்க சொல்லுங்க. ஓகே. என்னென்னு கேட்டால் இது ஒரு சர்வதேச பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். இப்ப இங்கே நாங்கள் மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சர்வதேசங்களுடைய ஆதரவை நாங்கள் அணி திரட்ட வேண்டும். மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அல்ல, மக்களுடைய பாதுகாப்புக்கும் அமைதிக்கும், உலக மக்களின் அமைதிக்கும் பாதுகாப்புக்காகவும் குரல் கொடுப்பவர்கள், அவர்களுடைய ஆதரவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடன் ஊடாக அந்த அழுத்தத்தை ஐக்கிய நாடு சபைக்கு கொடுக்க வேண்டும். நாம் மட்டும் கொடுப்பதால் அந்த அழுத்தம் பெரிதாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடு சபை கூட சில நாடுகளுடைய நலன் கருதி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 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 வகையில் அவர்களுடைய நலன் கருதி நன்மைகளை நாம் அதை எந்த வகையில் எடுத்து காட்ட அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், எப்படியானவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மற்றது நாங்கள் இவர்களை ஏன் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் தயாரித்து அவர்கள் சர்வதேச ரீதியாக செய்கிற குற்றங்கள் அதை வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை சரியான அறிக்கை தயாரித்து அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க நாங்கள் அவர்களை சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாமல் அதுக்கான சரியான ஆவணங்களை நாங்கள் அதுக்கு முக்கிய விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அங்கே யார் அந்த அமைதிப்படையில் எப்படியான ஒழுங்கு உள்ளவர்கள், எப்படியான விதிகளுக்கு உட்பட்டவர்களை அங்கே சேர்க்கலாம் என்று இருக்கிறதோ அந்த விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு விடயம். 2வது விடயம், இந்த இலங்கையுடைய இராணுவம் செய்த குற்றங்கள்,
அதை வகைப்படுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் ஒழுங்குவாக தயாரித்து அந்த விடயங்களை நாங்கள் பாதிக்கப்படுகின்ற மற்ற நாட்டு மக்களுடன் சேர்ந்து இந்த விடயத்தை ஐக்கிய நாடு சபைக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் இப்படியான குற்றவாளிகளை இந்த அமைதி காக்கும் படையில் இருந்து விலக்கக்கூடிய அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதுகின்றேன். அது மட்டுமின்றி இலங்கை அரசாங்கம் மிகவும் இந்த மேற்குலக்கூடிய பிளவீனங்கள் என்றுதான் நான் கூற முடியும். என்று சொன்னால் இவர்கள் இந்த பிளவீனம் என்று கூறும்பொழுது இவர்கள் தங்கள் நலன் தான் பார்க்கின்றார்களுடைய உண்மையில் உலகத்தினுடைய அமைதியையும் பாதுகாப்பை உலக மக்களுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் விரும்புபவர்களாக இல்லை. ஆகவே இவர்கள் அந்த பலவீனத்தை இலங்கை அரசாங்கம் நன்கு அறிந்து அதற்கு தகுந்த வகையில் தம்முடைய தந்திரங்களை பாவித்துக் கொண்டு போகின்றது. அப்ப இவற்றை நாம் இனங்கண்டு சரியான வகையில் அவர்களை குற்றவாளி கூட்டில் ஏற்றுவதற்கான தயாரிப்புகளை நாங்கள் முதல் செய்ய வேண்டும். அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கைகள் ஊடாகத்தான் நாங்கள் சர்வதேச மக்களுடைய ஆதரவுடன் இப்படியான விடயங்களை கையாளுவது எமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இன்று நாங்கள் யஸ்மின் சுகா போல ரெட் கிராஸ் இருக்கிறது, இன்டர்நேஷனல் அம்னஸ்டி இருக்கிறது, மற்றது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாடுகள், உதாரணத்துக்கு இந்தியாவில் பல இன மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். தாய்லாந்தில் உள்ள ஒரு அதை பற்றி வெளி உலகங்களுக்கு தெரியாது, வெளிநாட்டு மக்கள் அதை பற்றி கவலை. தாய்லாந்தில் உள்ள ஒரு பகுதி, தாய்லாந்து மலேசியாவில் ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்கா நாடுகளில் பாதிக்கப்பட்டு இவர்களை எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும், அவர்களுடன் கலந்து உரையாடல் செய்ய வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து இந்த அறிக்கையை அங்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதற்கான ஒரு பலம் கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை இவர்கள் இந்த ஐக்கிய நாடு சபை கேட்க வேண்டியதும் மற்றது அவர்களுடைய இதில் உள்ள குறைபாடுகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது அவர்களுடைய ஐக்கிய நாடு சபை விடும் தவறுகளையும் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இன அழிப்பு நடந்து இலங்கையில் 10 வருடங்களுக்கு மேலாகின்றது. ஆனால் அதற்கான நீதியை பெறுவதற்கு நாங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கு காரணம் இந்த நாடுகளுடைய நலன் கருதித்தான் இலங்கை அரசாங்கமும் அதை சரியான முறையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. அப்ப இந்த இதுகளை எல்லாத்தையும் நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். எங்கெங்க குறைகள் அவர்கள் தவறுகள் விழுகின்றார்களோ அவற்றை சுட்டி காட்ட வேண்டும். உலக மக்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் இதுக்காக குரல் கொடுக்கும் அல்ல செயல்படக்கூடிய திறமை உள்ளவர்களுக்கும் நாம் இவற்றை என்றால் அவர்கள் இந்த விடயங்களை தங்களது கவனத்தில் எடுத்துக்கொள்ள, நாங்கள் இப்ப நீதி வேண்டும் என்றுதான் குரல் கொடுக்கிறோமே ஒழிய இந்த 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 இப்படியான விடயங்கள்ல கவனம் செலுத்தினது இல்லை, மிக குறைவு. அப்ப இவற்றிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்ப சில நாடுகள் சில உதவிகளை செய்கின்றது இலங்கை அரசாங்கம், இன்றும் இலங்கை அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்கு. அப்ப அவற்றையும் நாம் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அந்த உதவிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒரு இன அழிப்புக்குத்தான் இந்த ஆவருத்தி என்ற பெயரில் இன அழிப்பை செய்வதற்கு இந்த நிதிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டப்பட வேண்டும். அப்ப இந்த வகையில் எமது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று கூறி எனது முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி ஆரம்பம் ஐயா. இப்போது நாங்கள் அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்ப்போம். இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், ஜேடிஎஸ் என்று சொல்ற ஜேர்னலிஸ்ட் ஃபார் டெமோக்ரஸி இன் ஸ்ரீலங்கான்றதும் வந்து பிப்ரவரி மாதம் 2022 ஸ்ரீலங்கா பிரீஃப் நோட் 4 என்று சொல்லி அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கின்றார்கள்.
அதில் வந்து இதில் வந்து ஐநா கேட்டுக்கொண்டது வந்து institutional reforms, vetting and screening, and the rule of law, incorporating a full range of judicial and non-judicial measures, including inter alia individual prosecutions, reparations, truth-seeking and institutional reforms, the vetting of public employees and officials, or an appropriately conceived combination thereof, in order to inter alia ensure the accountability, serve justice, provide victim with remedies, promote healing and reconciliation, establish independent oversight of security system, restore confidence in institutions of the state, and promote rule of law. இது வந்து UNHRC resolution 30/1 இருந்தது. So institutional reform, the first step forward and 2 step back. The transitional justice, it described as a full range of processes and mechanisms associated with society, and attempt to come to terms with the legacy of large-scale past abuses in order to ensure accountability, serve justice, and achieve reconciliation. Mechanisms include criminal prosecutions, truth recovery, reparations, and guarantees of non-recurrence, such as institutional reforms, including vetting, while the investigation and prosecution of serious international crimes and crime is essential component of transitional justice. For combating impunity, it is also sent a strong signal that such crimes will not be tolerated under the rule of law. Institutional reforms of abuse institutions, particularly in the security and justice sector, help to dismantle the structural machinery of abuses and legitimate these institutions to prevent the recurrence of violations. இந்த ரிப்போர்ட் அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. இந்த ரிப்போர்ட் இப்போ வந்து வெளியில வந்திருக்கின்றது. இதில் முக்கியமானது நாங்கள் பார்க்க வேணும், இந்த டேபிள் வந்து ஸ்ரீலங்கா டிப்ளாய்மெண்ட் டேபிளில் வந்து 2020க்கு இந்தந்த நாடுகளுக்கு வந்து UN announces the suspension on on 2019, August 2019, announces a suspension, and in January 2020, the Sri Lankan deployment table வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு வந்து இவ வந்து தங்களுடைய அந்த ட்ரூப்ஸை அனுப்புறதுக்கான இதுகளை போட்டிருக்கணும், அனுப்பியிருக்கணும்ன்றதை இதில் வந்து போடப்படுகின்றது. இப்போ இந்த டேபிளில் இருந்து இது 2019 வந்து இந்த முதல் இருந்தது 561 பேரை வந்து இல்லாமல் பண்ணி இந்த பீரியட்ல இல்லாமல் இருந்த சஸ்பென்ஷன் 2019 இப்போ வந்து திரும்ப இதை இங்கே கொண்டு வந்திருக்கணும். இப்போ இது அதில் கேட்கப்படுறது வந்து வெட்டிங் கிரைசிஸ், என்ன வெட்டிங் செய்யாமல் இருக்கணும், லேக் ஆஃப் accountability of past allegations of sexual exploitation and abuse, Sri Lanka a pilot project for peacemakers, vetting, security sector reforms, vetting என்னென்று வெட்டிங் செய்திருக்கணுமா செய்யலையா என்றதை பற்றியான இந்த இதில் எங்கெங்கே இருந்து இந்த ரிப்போர்ட் இடங்கள் அங்கே எடுத்திருக்கின்றன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதை தவிர முக்கியமானது இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
Army Commander and Acting Chief of Defense of Staff Sarvendra Silva. OSL ரிப்போர்ட்டிலேயே இவருடைய பேர் இருக்கின்றது. அவர் ஒரு war criminal, ஜெனசைடர் என்றது வந்து மிக தெளிவாக அதில் இருக்கின்றது. Arrest committed war crime and ITG இதெல்லாம் போட்டிருக்கணும். அடுத்து அவருக்கு கீழே வந்து சத்யபிரியா லினகே, இவர் டாஸ்க் ஃபோர்ஸ் 3ல இருந்திருக்கிறார், அங்கே போரில் பார்ட்டேக் பண்ணியிருக்கிறார். அடுத்தது இவன் இந்த கொமாண்டு கீழே தான் இதுகள் இந்த டிப்ளாய்மெண்ட்டுகள் நடக்குது. அடுத்தது வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் மேஜர் ஜெனரல் கமால் குரவர்தன இஸ் ஆல்சோ கமிட்டட் war crimes. And military person Chandra Wickramasinghe alleged to have committed war crimes. அடுத்தது இவருக்கு கீழே வந்து ஃபேமஸ் இங்க லண்டன்ல வந்து தமிழர்களை களத்தை வெட்டி வேணும்னு சொன்ன அந்த ஜெனரல் வந்து ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் 58 டிவிஷன் பிரியங்கா, இவரை கீழே இவர் இன்சார்ஜா இருக்கிறார். இப்போ பிரிகேடியர் பிரியங்கா பெர்னாண்டோ 58 டிவிஷன் in 2009 convicted for public order offences in UK threatening Tamil protesters in unit alleged to have committed war crimes. அதை தவிர இவ்வளவு பேரும் இந்த குரூப்புக்குள்ள இருக்கிறார். அடுத்தது பிரசிடென்ஷியல் ஸ்டாஃப் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் எக்குடபேலா and charge dropped corruption case. He was one of the corrupted individual and presidential staff. And President National Action Committee Coronavirus Additional Secretary to the President for Foreign Relations Jagat Colombi, previously accused of avant-grade corruption cases, commander of Eastern Naval Area. Then torture occurred in the gun sites. He is one of the collaborators of torture and he's a torturer. So he's an author of the immunity proposal for the servicemen. அடுத்தது வந்து கொத்தபாயா ராஜபக்ஷக்கு சுத்த வர இந்த கிரிமினலுக்கு சுத்த வர ஆறாறு இக்கினம்ன்றதை வந்து கிளியராக இந்த ரிப்போர்ட் சொல்லுகின்றது. இதில் மற்ற சைட்டுக்கு வருவோம். மேலே போய் பார்த்தோம் என்றால் Kodabaya's inner circle and outer circle வந்து இது police, chief of national intelligence Major General K. Jagat Alvis, Mahinda Rajapaksa's security chief in 2005, assisting control of Colombo military intelligence operation, alleged to have involved in abductions. அடுத்தது state intelligence service Tushan Suresh Salai Mike, alleged to have involvement in torture, and director of terrorism and investigation Prasanna Dialvis, alleged to have involved in torture. So that's, and also here Mahinda Rajapaksa and then President Gotabaya and Sima previously the speaker, and other security roles, development, other security role, Director General of Customs, Major Vidya Ravipriya, and the unit alleged to have committed war crimes in OSL report and Pudukudiruppu. அடுத்தது வந்து Rehabilitation Commissioner General Major Dasana Hariachi, 2012 to 13, Commissioner General of Rehabilitation, where the torture occurred, and rupees 1 billion contract for prisons. Jappa Heti person, currently one of the 8 accused in the avant-grade corruption case. And Major General, other chairman, Ports Chairman, Major General Divya Ratnaki, Commissioner of Rehabilitation and Torture occurred. The Director General of Department of Multi-Purpose Development Task Force, Nanda Malarachi, 2007 Chief of Staff, 2030 Secretary of Military and Order, and
is also a military man. Then Task Force Poverty, Eradication, Livelihood and Development. He's a torture commandant. So all these people who are involved have got committed war crimes, and these are the people who are part of this grouping, and this is the people who are going to command these peacekeeping missions. So it's the United Nations peacekeeping mission had to come up and say how they are suitable for any of these deployment, world peace deployment. So is the world peace deployment are going to use war criminals and the people who are committed crimes and who are not vetted for that purpose. So now I will ask, I'll bring in Dr. Do you want to say a few words, Dr. Okay. Right. நான் இப்ப யோசிக்கிறேன், முருகானந்தம் ஏதாவது சொல்ல இருக்கின்றீர்களா? You can உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். சொல்லுங்க உங்களோட கருத்து. வெளிவங்கத்தில் நிற்கிறேன், நான் ஒரு அவதானிப்பாளராக மாத்திரம் இருக்கிறேன். நீங்களே இவர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்துங்க. நல்லது. அம்பிகை, உங்களுடைய இரண்டாவது கருத்தை சொல்லக்கூடிய இருக்குமா? வணக்கம் எல்லோருக்கும். இப்போது நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி மிகவும் ஆழமாக சிந்தித்திருந்தோம். இதில் பெருசாக சொல்லுவதற்கு கணக்க இல்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தை நாங்கள் இதில் அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மற்றும் அமைப்புகளுக்கு இந்த போர்க்குற்றவாளிகள் மற்றும் இனஅழிப்பு செய்தவர்கள் இன்றைக்கு ஐநா சபையின் பீஸ் கீப்பிங், அதாவது அமைதி காக்கும்படியாக அவர்கள் பல இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த விதத்தில் நாங்கள் இன்னொரு 1-2 விஷயங்களையும் இங்கே கொண்டு இருக்கின்றோம். இந்த டாப்பிக்கில் இருந்து அது வெளியில் போனாலும் கூட பாராளுமன்றத்தில் பல விஷயங்கள் இந்த பிடிபிக்கு பிறகு, அதாவது பொலிகண்டி டு பொத்துவில் போராட்டத்துக்கு பிறகு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த விஷயங்களையும் நாங்கள் கொண்டு பேசுவதும், அத்துடன் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, இப்படியான குற்றங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது, இப்படியான இந்த மனித உரிமைகள் மீறல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன முறையில் இந்த பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு, அதாவது இந்த அமைதிப்படைக்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய கமாண்டிங் ஸ்ட்ரக்சரை ஒரு war crime செய்த ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது எப்படி நாங்கள் இதை கொண்டு வரலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகையால் அதுக்கு ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்ததால் அந்த பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் 1-2 நாங்கள் கொண்டு வரலாம் என்ற அந்த பேச்சுக்களை கொண்டு வரலாம் என்று பார்க்குறேன். முதலும் நாங்கள் இது பண்ணியிருந்தாலும் கூட திரும்பவும் அதே பேச்சுக்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்று பார்க்குறோம்.
வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி என்னோடு சேர்ந்து தொகுத்து வழங்குவதற்காக ஊடக நண்பர் தேவராஜ். வணக்கம். வணக்கம் சுலக்ஷா. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பதற்காகவும் ஒரு அரசியல் பிரதிநிதி காத்திரு. It's a protest that was organized by the civil societies, was supported by our party too, based on these demands, and these are all justifiable demands. 10 முக்கிய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக ரீதியிலே போராடுவதற்கு எமக்கு உரிமை உள்ளது. இந்த போராட்டம் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அரசாங்கம் பதிலளிக்கும் என நம்புகிறோம். இந்த போராட்டம் நிறைவு பெற்றதன் பின்னரே என்னுடைய பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் நான் எவருக்கும் எதிராகவும் நான் எவ்வித முறைப்பாடுகளையும் செய்து விசேட பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக அரசாங்கமே சில விடயங்களை செய்தது. பல வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு என்னுடைய ஆலோசனைகளையோ முறைப்பாடுகளையோ இன்றி பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலே அந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடு ஏன் அகற்றப்பட்டது? இதில் 3 விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, அரசாங்கம் அவர்கள் என்னுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் எரிச்சல் அடைந்துள்ளது. இது உண்மை அல்ல எனின் அப்பாவிகளை அரசாங்கம் தேவையற்ற வகையிலே சிறையிலே தடுத்து வைத்துள்ளது. அல்லாவிடின் அவர்களை செயற்படுமாறு அரசாங்கம் சமிச்சை கொடுத்திருக்கிறது. ஆகவே எனக்கு ஏதாவது நடந்தால் அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். All of these matters were matters that the government put forward. There is a case in the High Court of Colombo, HC 242 of 2018, where 4 persons have been indicted for attempting on my life. வணக்கம் உறவுகளே, பார்வைகளுக்கு உங்களை வாத பிரதிவாதங்களை உருவாக்கி. There can be no doubt about that. Those demands were indeed made. There can be no doubt about that. But those 10 demands were not the only demands that were made. In fact, there were 4 core demands that were made. You can't use it loosely. I'm not using it loosely. I mean, they may not use it loosely. Assessment of genocide, the word, is used in a completely wrongful manner. Honorable frontbenchers to organize a debate on this. Why don't you ask your honorable members on the front benches to organize a debate on this? Ask your president to also come and take part. He has a seat here. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டமானது 10 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி மிக எழுச்சிகரமாக அந்த போராட்டம் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமத்ரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கு மேலதிகமாக 4 கோரிக்கைகள் இருப்பதாகவும் அந்த கோரிக்கைகளை இந்த நாடாளுமன்றத்திற்கு தான் தெரிவிப்பதாகவும் உரையாற்றினார். அதன்போது தமிழருடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதனைத் தொடர்ந்து இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெறுகின்றது தொடர்பில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச பொறுப்புக்கூறல் ஒன்று இட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய உரை தொடர்ந்து கொண்டிருந்த போது சயீத் அணியினர் எழுந்து இனப்படுகொலை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அதற்குரிய தாற்பயம் தெரியாமல் கூறுகின்றீர்களா அல்லது இனப்படுகொலை என்ற வியாக்கியானம் சட்ட ரீதியாக அதற்குரிய வியாக்கியானம் என்ன என்ற அடிப்படையில் அதனுடைய கேள்விகள் அமைந்தன. அதனைத் தொடர்ந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் இனப்படுகொலை தொடர்பில் அர்த்தங்களை கூறி விவாதங்களை தொடர்ந்தனர். அதன்போது கயேந்திரகுமார்
இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது, அது தொடர்பில் ஒரு தனிப்பட்ட விவாதத்தினை ஏற்பாடு செய்யும்படியும் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விட்டார். அதன்போது அந்த விவாதத்தினை ஆளும் எதிர்க்கட்சி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தொடர்பில் தான் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற இனப்படுகொலை தொடர்பான விவாதங்கள் தான் இனி வருகின்ற காட்சிகளில் அமைகின்றது. I am fully aware, sir, that a number of speeches that I make in this house don't go down quite well, particularly with members of the government side. But I work on the basis that my views and the views of my constituency must be accurately voiced. And that is important because members opposite and members on this house, on this side, must know the true meaning of what our constituency says. And just because it might be unpopular or just because it might come up against some resistance, we must not try and edit what was actually said or done. In that respect, I wish to point out that the Honorable M.A. Sumandran's comments today with regards to a protest march that took place from Pottuville to Poligandi over the last 5 days that ended on the 7th, he claimed that that march was based on 10 demands. Those demands were indeed made. There can be no doubt about that. But those 10 demands were not the only demands that were made. In fact, there were 4 core demands that were made, and those 4 core demands were enunciated or voiced by His Worship Velan Swami at the end of the march in Poligandi. The Honorable M.A. Sumandran did not wait till the conclusion of the march. He left early in a hurry. So I wish to place on record, because it's important to know that thousands of people, over 60,000 people marched from Pottuville to Poligandi, not purely to make certain demands with regards to the government. They put forward core demands that were essentially political in character. And this House must be informed of those 4 core demands. The first one is the recognition of the Northeast as the Tamil and Muslim Tamil-speaking people's homeland, the recognition of the Tamils as a distinct nation, the right to self-determination of the Tamil nation, and the referral, and this is important here, the referral of Sri Lanka to the ICC and other international accountability mechanisms to look into and investigate the crime of genocide that happened and is continuing to happen, that is being committed by the state. Now, these might be controversial with regards to members sitting opposite, but that is a fact, and those facts must not be hidden. And it is on that basis that I wish to make a small correction to the Honorable Sumandran's comments earlier this morning. We are talking about employees. I also wish to Honorable member, I wish to ask the honorable member, he made a reference to genocide and he said happening now. I would like him to clarify whether he meant now or what he really means by genocide, Honorable Chairman. Thank you. Yeah, the honorable member knows genocide is not only the loss of life. When you target a particular national group in order to get rid of that identity as a nationality, that amounts to genocide. So whilst the targeting of lives happened right up till 2009, the complaint that Mr. Sumandran was making with regards to those 10 demands was regards to the systematic dismantling of the existence of the Tamils as a nation within the Northeast. Colonization is taking place through the archaeological department. Various activities with sinister motives are taking place. So it is with regards to the continuing process of dismantling the identity of the Tamils
that we say that the act of genocide is continuing. Now, I only have 7 minutes. If your party will give me the rest of the time, I'm quite happy to answer your questions. Okay. Right. I mean, the way the way we understand the word genocide, honorable member, is a deliberate killing of a large number of people from a particular group. No, if you read Article 5 of the Home Statute, it will make it very clear, honorable member. I have very little time. I just want to make this point also. You see, with regards to employees, I wish to make this point that I want 5 minutes because 5 minutes of my time has been taken. Ajit, I'm quite happy to answer, but give me some time. Yeah, I also want to just tell you, honorable member, the word genocide means, for the benefit of my learned member, the word genocide means the deliberate killing of a large number of people from a particular nation or ethnic group with the aim of destroying that nation or group. Now, your assessment of genocide, the word, is used in a completely wrongful manner. So just make sure that that is corrected, because otherwise the whole, I think my honorable friend Harsha Silva also made the same point. So I hope that will be made clear to you. No, I'm quite happy to, honorable member, I'm quite happy to... I want 4 minutes, both sides have to give me 4 minutes, because I'm quite happy to accommodate them. But they must not take my time. Because the honorable minister, relevant minister is here. I want to bring up certain issues also with regards to the honorable minister who sits next to me, which is the Minister of Higher Education. The definition of genocide is not what you say. That is a very non-legal definition. Kindly look at Article 5 of the Rome Statute. Now, can I continue with my... Mr. Honorable member, the word genocide is, you can't use it loosely. I'm not using it loosely. I mean, they may not using it loosely. With all due respect to you, I'm a lawyer. I'm a qualified lawyer, and I also am very careful with the words I use. I think you of all people know that I will not make baseless allegations. I was also witness. I'm also a witness to what happened. It is on that basis that I'm telling you that genocide took place, and it is the duty of the Tamil people to ask for justice for that genocide, right? And continuing, when you dismantle the identity of a nation, as you yourself read, it is the destroying of whole or in part of that identity. And that is the crime of genocide. Genocide does not only include the absolute loss of life. And this is not a legal term. This is a simple English word. The meaning of that English word is what we should be conscious of. And it should not be used in a loose manner. As my honorable friend Harsha Silva also mentioned, it must be used in the correct context and in the correct meaning. So if that is not done, it's Honorable Niwat Cabral, I think I'm more qualified to say, I'm more qualified to talk about the context in which the term is being used, because it's a legal term. It is a legal term, it is not a colloquial term. You all are giving colloquial interpretations to it. It's a legal term. And it is on the basis of that legal term that I am talking. Please look at Article 5 of the Rome Statute, and then we can have a debate on this. Why don't you ask your honorable front benchers to organize a debate on this? Why don't you ask your honorable members on the front benches to organize a debate on this? Ask your president to also come and take part. He has a seat here. That will be a good idea. No, nothing to hide. Nothing to hide. Even better, why don't you sign up to the Rome Statute? Why doesn't the government sign up to the Rome Statute so that we can check? We can go to the ICC and actually find out whether genocide took place or not. Why are you running away from that? Why are you running away from that, Honorable Niwat Cabral, without disturbing me? The point I want to make, Honorable Member, is that with regards to no, I'm not giving way. With regards to recruitment. I will give you that 1 minute, honorable member. මෙතන මේ genocide කියන්නේ ජන සංහාරය කියන එක. හරි ගරු මන්ත්‍රීතුමා අද ඔක තවදුරටත් ගියොත් මේ පාවිච්චි කරන්න එපා කියලා ගරු
ගරු මන්ත්‍රීතුමනි ගරු මන්ත්‍රීතුමනි දැන් මම කියන්නේ මම ජෙනසයිඩ් කියන වචනේ පාවිච්චි කරන්නේ ගරු පොන්නම්බල මන්තුමා අද විවාදයට අදාළව අපි මේ යෝජනාව සාකච්ඡා කරමු නැත්නම් මේ පාර්ලිමේන්තුවේ අවසානයේ පොඩි තව වෙලාවක් තියෙන කාලය කළමනාකරණය කරගන්න බැරි වෙනවා. අහන්නේ ඔබතුමාගේ නායකයාටත් මේ අපේ ගරු නිවාඩ් කබ්‍රාල් මැතිතුමාගේ නායකයාටත් කියන්නකෝ අපි මේ විවාදයක් කරන්න පුළුවන් ජෙනසයිඩ් ඇති වුණාද නැද්ද කියලා. අපි ඒක වෙන දවසක් කතා කරමු. ඔබතුමා යෝජනාවට අදාළව කතා කරන්නකෝ. ඒකට හැංගෙන්නේ නැතුව ඒකට පිළිගන්නකෝ. අපි විවාදයක් කරන්න පුළුවන් මේ අනිත් ඉන්නවා. යාටත් කියමු අපි විවාද කරන්න පුළුවන් නේ. මගේ මේ කතාව බාධා කරන්න නැතුව කරුණාකරලා ඉඳ දෙන්න. Debating today අද අපි මේ සාකච්ඡා කරන්නේ සේවක අර්ථසාධක අරමුදල පිළිබඳව. මේකට සම්පූර්ණයෙන්ම පටහැනි ටොපික් එකක් මේ ගෙනලා කතා කරන්නේ. අපිට තේරෙන්නේ ඇයි මෙහෙම කරන්නේ කියලා. මේ වචනේත් අනිත් ඒ වැරදි විදිහට පාවිච්චි කරන්නේ. ගරු මන්ත්‍රීතුමා යෝජනාවට අදාළව කතා කරන්නේ නැත්නම් සභාව නොමග ගියාම සභාව වෙනස් පැත්තකට ගමන් කරනවා. මම නෙමෙයි බාධා කරේ ගරු බාධා කරේ නෑ ඔබතුමාගේ වචන පාවිච්චේදී සභාව නොමග යනවා. මගේ කතාවට බාධා කරනවා නම් මට වෙලාව දෙන්න. කරුණා කරලා. නෑ වෙලාව දැන් වැඩිපුර දීලා තියෙන තවත් දෙන්න අමාරු වෙලාව ඔබතුමාට. මිනිත්තු 4 දෙන්න. නෑ 4 දෙන්න විදිය නෑ දැන් කාලේ අවසන් වෙලා තියෙන්නේ. මගේ කාලේ ඉතින් ඔබතුමා බාධා කරන්න දෙන්න හොඳ නෑනේ. නෑ මම පුළුවන් තරම් ඔබතුමාට දුන්නේ honorable member දැන් වැඩිපුර විනාඩි 3ක කාලයක් දීලා I told you at the beginning if you're going to allow them to speak you gave the mic that was not even a point of order so you must give me the 4 minutes හරි ඔබතුමා තා විනාඩියකින් ඔබතුමාගේ කතාව අවසන් කරන්න. No I'll take 2 minutes the Jaffna University is recruiting people from the Ministry of Education. This is with regards to employment non-academic staff. I want the honorable member this is a matter of urgency because the honorable His Excellency the President when he took office made a statement quite correctly probably the only correct thing that he did to say that no political appointments must be made that this has ruined this country and that no political appointments must be made and in doing so the UGC stopped essentially suspended circular 876 which essentially allows the Ministry of Education to come up with a list to appoint non-academic staff members. There was no transparency, there is no accountability, nobody knows how people get on that list. The earlier system was that you used to advertise for vacancies and people would apply and the qualified people would get the job. Here, despite the President suspending that circular 876, the Jaffna University has been sent a list from the ministry to recruit. And we all know that it is the Honorable Douglas Devananda and the Honorable Angajan Ramanathan who have filled that list. Now, is this cronyism going to continue despite the President openly saying and making it a policy? In fact, he made it a policy statement in his speech. Is this going to continue? Either the President is not being told the truth. It's a good thing. I'm complimenting your President. நாங்க தாரேன் நீங்க இங்க வந்து உட்காருங்க அவரு இங்க வந்து உட்காருங்க கொடுக்கறது I'm winding up sir either the president doesn't know that this type of cronyism is taking place or if he does know then he must stop it බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා දැන් කාලය අවසන් වෙනවා බොහොම ස්තුතියි ඔබතුමාට ඊළඟට ගරු ප්‍රමිත බණ්ඩාර තෙන්නකෝන් මැතිතුමා මිනිත්තු 6ක කාලයක් ඔබතුමාට ලැබෙනවා honorable member රීති ප්‍රශ්නේ මොකද කරු මන්ත්‍රී ගරු සාන්ත බණ්ඩාර මන්ත්‍රීතුමා හැම සෑම අවස්ථාවකම මේ වගේ වචන පාවිච්චි පොන්නම්බලම් ගරු මන්ත්‍රීතුමාගේ ඒ ජන සංහාරය කියන වචනය ඊටාම වැරදි වචනයක් මේ රට තුල එහෙම ජන සංහාරයක් වෙලත් නැහැ වන්නෙත් නැහැ ඒ නිසා මම කරුණාවෙන් ඉල්ලනවා ඒ හැන්සාඩ් එකෙන් ඉවත් කරන්න කියලා ඒක අපි ගරු කතානායකතුමාට මම දන්වන්නම් ඒකට අවශ්‍ය පියවර ගන්න කියලා Harsa Mantrima. You see, every member in this house has the right to use whatever word that he or she chooses to use. Another member does not have the right to tell you to remove that. It is the responsibility of the person using. Hari බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රී. Wait. නෑ ඒක අපි කතානායකතුමාට දන්වන්න එතුමා ඒ ගැන තීරණයක් ගන්න. ඒ වචනේ පාවිච්චි කරන ගරු මන්ත්‍රීවරයා දැනගන්න ඕනේ වචනේ පාවිච්චි කිරීම සුදුසුද නැද්ද කියන එක. අපිට කියන්න බෑ වචනේ පාවිච්චි කරනවද නැද්ද කියන එක. සුදුසු නැති වචන ගොඩාක් පාවිච්චි කරන මේ පාර්ලිමේන්තුවේ ඒ නිසා
to next time please be conscious of the words that you use. හරි බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා. ප්‍රමිත බණ්ඩාර තෙන්නකෝන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට Honourable member, I think I must respond to Mr. Gajendra Kumar Ponnambalam, who is a popular LTT sympathizer. Point of order. Thank you. Sir, all I am saying is if the Honourable Harsha De Silva and the Honourable Nivad Cabral can convince their respective leaders, we can have a debate. Why should we run away? අපි ඒක වෙන දවසක් කතා කරමු ගරු මන්ත්‍රී. மீண்டும் ஒரு பார்வைகள் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு இதையும் போட்டுட்டு நாங்கள் இதை பற்றி இதில் கருத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். Honorable Rasamanikam. Manghana Katanagatmani. I would like to ask the Honorable Prime Minister to inform this House. Number one, the total number of political prisoners in the country and the number of camps they are detained in. Number two, why expedited measures have not been taken yet with regard to their release. Number three, the number of lands occupied by the security forces in each district across the country. And number four, the number of private lands and the lands of the government officers controlled by the security forces. If not, why? අරු කතානායකතුමනි ශ්‍රී ලංකා දණ්ඩ නීති සංග්‍රහය යටතේ හෝ මෙරට පවත්නා වෙනත් කිසියම් නීතියක් යටතේ දඬුවම් ලබා දී ඇති සිරකරුවන් හෝ සැකකරුවන් අතරින් දේශපාලන චෝදනා මත සිරගත කොට ඇති හෝ රඳවා ඇති කිසිවෙකු මේ වන විට ශ්‍රී ලංකා බන්ධනාගාර තුළ නොමැති බවට මේ කරු සභාවට කියන්න කැමැතියි. කරු කතානායකතුමනි දිවයින පුරා දිස්ත්‍රික්ක අනුව ආරක්ෂක හමුදාව විසින් රඳවාගෙන තිබෙන ඉඩම් සම්බන්ධව පිළිතුරු දීම ජාතික ආරක්ෂාව ඍජුවම බලපාන බැවින් මේ සඳහා පිළිතුරු ලබා දීමට නොහැකි බව ආරක්ෂක අමාත්‍යාංශය විසින් දන්වා තිබෙන බව කරු සභාවට දන්වනවා. මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නය තමයි my first question is Honorable Prime Minister, there are people who have been in custody since the time even before I was born. You know, some of them have died in prison in the last couple of years. One of your main election promises was that the release of these political prisoners will be done. This was done in the canvassing campaigns that was done in the north and the east. And even Honorable Namal Rajapaksa, when he was released from remand prison, had mentioned that these political prisoners need to be released. At the same time, I need to place it on record that JVP, during the JVP insurrection, people who were arrested were given general amnesty. And also, the Honorable Johnston Fernando mentioned the other day that Pullian was a political prisoner. He was not a political prisoner. He was under arrest for the murder, as charged for murder under suspicion of Joseph Parraj Singham. And at the same time, people have been given pardoned. Sergeant Sunil Ratnayaka, who was he was charged with murder and sentenced, and he was pardoned. So why aren't these some of these people? These cases haven't still even been filed, right? They are still being held without. They are still being detained without charges being filed. As you may have been aware, we had a campaign called Pottuvil to Polikandi from the 3rd to the 7th last week, and one of the primary requests that were put forward by the people who joined this protest was the release of these political prisoners. And in Kilnochi, there were some people who were relatives of people who had surrendered to the army during the last days of the war and the Vattuwal Palam. And along with them, there were parents of people who were arrested during November 27th last year for posting photos on Facebook. So their genuine concern was that the people who were arrested back in the day and the people who surrendered to the army in 2009, all of them were taken by the armed forces. Likewise, now in November 27th, there were nearly 40 odd youngsters
who were arrested for posting photos on Facebook and so on and so forth. And now they are still, no charges have been filed against them as well. So naturally, there is a concern that in a few years, that these boys could also be missing because these people were arrested. So my question is, why is there two laws? I mean, why is there two laws, one law for different people, and why aren't these cases being expedited? So we can, I mean, sir, you know, as the Prime Minister, I know that you have the capacity to do it, and you are genuinely concerned about these people. I would like to see that as the Prime Minister of this country, that you take some action against this, because you are the only one who can do this. And we have 100% faith in you, and this was the election promise that was put forward. And it wasn't just TNA that's asking for this. The march, the Pothuwil to Poligandi march that happened, nearly 100,000 people joined this, and one of the main slogans, one of the main requests was the political prisoners. Likewise, even with the Easter attacks, there are people who have been detained for almost 2 years with no cases being filed against them. So I would like to, my first question is, sir, what is happening to them? Are they going to be released, or are they going, because now election has been won, you got 2/3, presidential election was won, these things were used for politics. Are you all going to hold these people in prison just for political mileage, or is there a plan? That's my first question, sir. Permission of Honorable Prime Minister, I would like to answer that question of the Honorable Member of the Parliament. First, immediately after the 2009 defeat of the LTT, there were about 12,843 LTT suspects who surrendered to the government. Government rehabilitated them and put them back to the society as a policy. All of them were reintegrated to the society. They were given skill training, and they are now more or less living in harmony with the rest of the people. Almost 600 child soldiers. Including 600 child soldiers. So that's the policy of the government throughout have been. As the Honourable Prime Minister very clearly explained, there are no political prisoners in this country detained anywhere. But there are few people who have been detained or their cases are pending, charged under Prevention of Terrorism Ordinance. I would like to bring it to the attention of the Honourable Speaker and also the Honourable Member of the Parliament. I submitted that list consequent to a question raised by Honourable Suren Raghavan few days ago. I will resubmit that and give you a copy of that. All those people who have been either detained or their cases are pending, for your information. And furthermore, Honourable Member, on the direction of His Excellency the President and the Honourable Prime Minister, about a couple of weeks ago, I myself and the Minister in charge of Public Security had a discussion with the Honourable Attorney General and also His Lordship the Chief Justice of your concern. One is how to expedite those cases. We also believe those cases has to be quickly disposed of. You can't eternally keep them on remand. And also to file cases against those there are charges. And therefore, if someone says that we have deliberately kept them behind, it's a very limited number. The charges against them are very, very high and grievous, and also the Honourable Attorney General had been asked to look into those individually. So we will keep you update on the progress to the House and to you, Honourable Member. It's very ironic that the Justice Minister is responding to these questions when the Honourable Justice Minister's own community's issues cannot be resolved by himself and the Prime Minister with the Janasa issue. Please, not your time. So my also one of the grievous concerns, you said that it was very serious concerns that they are detained against. But some of these some of them have been detained most recently for posting photos on Facebook and posting a poem on Facebook. I am very shocked that that's a grievous crime. So I would like to move on to my second question. You know, while we were going through the protest from Pothuwil to Poligandi, while we were going through Mullathievu, Mana, Kilnochi, it was very evident that there were so many military camps.
the number of military camps, the Prime Minister has said that he is unable to disclose the information due to security concerns. I understand that. But however, there were so many military camps throughout the north and the east. So I would say that, that this government's primary slogan was, establishing national security. So if this government is able to establish national security, I wonder why there is such a need for so many camps. But at the same time, why aren't we worried about setting up some camps in Colombo and Hambantota, because like I've mentioned in my parliamentary speeches, Tamils and Muslims in this country are not the threat to this government in the near future. We are giving out plots of land to different countries in the south and in Colombo. So why don't we set up some army camps and security forces camps around those ports and districts as well? Because like I mentioned earlier, they are the threat for this government in the future. I'm sorry if I'm offending anyone by saying this, but these are all concerns, not just by mine, right? These are not questions that I'm asking for myself. I don't have any family or friends who are political prisoners or who are affected by this. Because even in Batiklo district, there are, in Kalawanchikudi, even the divisional secretary's office, even the divisional secretariat's office, and also like the irrigation department's office, even those. Here, I will ask my question. This house wastes a lot of time on random stuff. There are a lot of people wasting time on random things. These are questions that are genuine questions that are of the people, right? You mind your own business, right? You're not the Prime Minister. So my question is, please, right? Your people who want to be the Prime Minister of this country can talk. I am asking this question from the Prime Minister. Mr. Surendragon is not a Prime Minister. You are not a Prime Minister. So my question. Let me finish my question. Order, please. I will. Don't waste my time. Don't waste the time of this house. This house wastes a lot of time on unnecessary issues every day. Right? I have observed that there are so many unnecessary things. Yeah. I get this opportunity once a year maybe. We only get the opportunity to ask the Honorable Prime Minister a question once a year maybe, because the opposition, there's only one. Just mind your business, Surendragon. You have been appointed on the national list for this. Right? You're barking because you got the national list. Just mind your own business. I'm not here on the national list. I have been elected by public. Right? You are just trying to build up you're just trying to build your political career. I have already been elected to parliament by votes. Now, unlike you, I didn't come on the national list. I was elected. So let me finish my question. Sir, sir. So my question is, sir. Please. Statement, just what is your question? Sir, I can't finish my question, sir. Yeah, thank you. Listen to the sir. So, sir, the question is, will these private lands and will these lands that are occupied by the security forces, the government lands and the state buildings like irrigation department, DSO, even in Kalawanchikudi, right? Will they ever be released, or are we going to hold on to them? Just so that we show the South that there is some major national security threat in the North and East, which is not there. That's my question. You work enough for your nationalist men. ගරු කතානායකතුමනි, අද වෙනකොට යුද්ධෙන් පසු අද වෙනකොට 97ක් ලෑන්ඩ් එක ප්‍රයිවේට් සහ ගවර්න්මන්ට් ලෑන්ඩ් එක දැනටමත් දීලා තියෙනවා. 97ක් ලෑන්ඩ් දීලා තියෙනවා. ඉතින් එතකොට ඊට පස්සේ ජාතික ආරක්ෂාව වෙනුවෙන් තමයි ඉතුරු ඒවා තියාගෙන ඉන්නේ. ඉතින් ඒක නිසා ජාතික ආරක්ෂාව ඔබතුමාට ක්වෙස්චන් කරන්න බෑ. ඒක ඇවිල්ලා ආරක්ෂක අමාත්‍යාංශයේ මගින් බුද්ධිතොරතුරු මගින් අරන් තියෙන පණිවිඩ ඒ අනුව තමයි. නමුත් දැනට 96ක් 95ක් සහ 96ක් අතර සීලම ඉඩම් දීලා තියෙනවා අනිත් නිලධාරීන්ට සහ පුද්ගලික සහ රජයේ ඉඩම් ලබා දීලා තියෙනවා. ඒකින්ද ඒ වගේ අසත්‍ය ප්‍රකාශ ඔබතුමා මේ සභාවේදී කරන්න එපා. කොහොම ස්තුතියි. කෝකිලා ගුණවර්ධන මෙතිණිය. You have finished your questions. You have finished your question. Yes, Rasamanikam. Yeah, Honorable Rasamanikam. Yeah, sir, that you can't mention that it's not true
There are lands. You just came into the house. You just walked in. You didn't listen to the entire question, right? You didn't listen to the entire question, right? So don't say that I'm lying. Okay, so sir, that's it. Thank you, sir. I just wanted to make my point that I wasn't lying. That he just walked in. He didn't even listen to the entire question, sir. That's it. Thank you. Thank you. This protest that was organized by the civil societies was supported by our party too. வணக்கம். இந்த பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸை பற்றி இப்போ 3 டிபேட்ஸ் நடந்திருக்கின்றது. ஒன்று வந்து சுமந்திரன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தார் அந்த P2Pயை பற்றி. பட் அதுக்கு பிறகு இனாளிப்பை பற்றி, இனாளிப்பு எங்களுக்கு நடந்த இனாளிப்பு என்பதை பற்றி கஜேந்திரகுமார் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி அது 18 நிமிஷம் பேசியிருந்தார். அதற்கு பிறகு வந்தது ராசமாணிக்கம் அவருடைய பேச்சு இருந்தது. அதில் இது 3ஐயும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதில் நீங்கள் என்ன விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றனதுக்கு முதலாவதாக நான் அருமம் ஐயாவை நான் அன்மியூட் பண்ணுறேன். அருமம் ஐயா, இந்த விஷயங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? வணக்கம், மீண்டும் வணக்கம். நான் அதற்கு முதல் இன்றைய தலையங்கத்தில் பற்றி ஒரு சிறு கருத்தை கூறிவிட்டு அந்த பார்லிமெண்டில் நடந்த நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் பற்றி கூறலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த இலங்கை இராணுவம் ஒரு நல்ல இராணுவம் என்றதை நிரூபிக்கும் ஒரு செயல்பாடாகவும் ஐக்கிய நாடு சபையுடைய அமைதிப்படையில் இவர்களை சேர்த்துக் கொள்ளும் நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது போர்க்குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இவர்கள் கையாளும் ஒரு தந்திரமாக எனது பார்வையில் இந்த செயல்பாடு இருக்கின்றது. அவர்கள் அந்த சொன்னால் நியூயார்க்கில் நடந்த ஒரு ஐக்கிய நாடு சபையில் நடந்த கூட்டத்தொடரில் மைத்ரி சிறிசேனா அந்த இராணுவம் ஒரு நல்ல இராணுவம் என்றதை குறிப்பிட்டிருந்தார், எந்த குற்றங்களும் செய்யாத. அப்ப இந்த இனஅழிப்பு போர்க்குற்றங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக நடந்த யுத்தத்துக்கு இவர்கள் நற்சாட்சி பத்திரம் கொடுப்பது போல் இந்த ஐக்கிய நாடு சபையின் செயற்பாடு இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இன்றைய செய்திக்கு வருகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த இராணுவம் ஒரு குற்றம் செய்த இராணுவம் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காகத்தான் அந்த நீதி கேட்பதன் ஊடாகவும் முயற்சி செய்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஐக்கிய நாடு சபையுடைய அமைதி காக்கும் படையிலிருந்து அவர்களை விலத்துவதற்கும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்ற உலகத்தினுடைய அமைதியையும் மக்களுடைய பாதுகாப்பையும் இந்த படை உறுதி செய்வதாக இருந்தால் இப்படியான குற்றவாளிகள் அதில் பங்கு பெற்ற முடியாது என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்ததாக இன்றைய உரையை பற்றி சொல்ல போனால், முதல் பேசியவருடைய உரை முழுமையாக ஒரு சுயநலம். அங்கே உள்ள மற்ற நாடாளுமன்ற அங்கத்தவர்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு அவருக்கு வேண்டும் என்று சொன்னால், அவர் யாரிடமிருந்து அந்த பாதுகாப்பை அவருக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எதற்காக? அவருக்கு அந்த ஒரு சாதாரண நாடாளுமன்ற அங்கத்தவருக்கு அங்கே பாதுகாப்பு தேவை என்று சொன்னால், அவர் அந்த ஏதோ ஒரு தவறான வழியில் செல்லுகின்றார். அதற்காகத்தான் அவருக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த தவறான வழியில் இருந்து செல்வ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இரண்டாவது, அவர் குற்றங்கள் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக சிலர் செயல்பட்டதாக குறிப்பிடுகிறார். இந்த வகையிலும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு தவறான நிலையில் இருப்பதாக எடுத்து காட்டும் ஒரு செயல்பாடுதான் அவருடைய இந்த பேச்சின் இன்னொரு விதமாக நான் பார்க்கின்றேன். என்று சொன்னால், அவர் கடந்த காலங்களில் விடுதலை செய்யப்பட்ட விடுதலை புலி அங்கத்தவர்களை தன்னை தாக்க வந்ததாக கூறி பதிவு செய்து அவர்களை கைது செய்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு சரியான தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு கருத்தாகத்தான் பார்க்கின்றேன் அவர் அன்று அங்கே கூறியது. அது மட்டுமின்றி அவர்
தமிழ் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் இந்த இது பேரணியில் கலந்து கொண்டதாக. அது மட்டும் இல்லாமல் அங்கே குழப்பங்களை ஏற்படுத்துவதும் அரசாங்கத்தின் கைகளாக இருந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவு செய்வது போல் காட்டிக்கொண்டு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு நிலையைத்தான் அவர் செயல்படுத்தி இருக்கின்றார். இது ஒன்றும் புதிய விடயமல்ல. அவர் தமிழ் மக்களுக்கு விரோதமாக ஐக்கிய நாடு சபைக்கு வந்தும் சாட்சி பதிவு செய்த ஒருவர். ஆக இவற்றை நாம் தமிழ் மக்கள் கவனத்தை கொண்டு இவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திரு கஜேந்திரகுமார் கூறிய விடயத்துக்கு வருகின்றேன். மிகவும் துணிச்சலான ஒரு செயல்பாடு அவருடைய பேச்சு. சொன்னால் அவருடைய தந்தை குமார் பொன்னம்பலம் மனித உரிமைகளுக்காக ஐக்கிய நாடு சபையில் வந்து குரல் கொடுத்ததற்காக நினைக்கிறேன் சந்திரிகா அரசாங்கத்தின் கைக்கூலிகளால் கொலை செய்யப்பட்டார் வெள்ளவத்தையில். அப்படி அந்த அந்த சிங்களவருடைய குகைக்குள் இருந்தே கட்சிக்கும் ஒரு புலியாகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். அவருடைய கருத்துக்கள் நீக்க வேண்டும் என்று, அதாவது அந்த இன அழிப்பு சம்பந்தமான அந்த கருத்தை நீக்க வேண்டும் என்று அங்கே ஒரு சிங்களத்தில் வந்து ஒரு நாடாளுமன்ற அங்கத்தவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த அவர்களுக்கு இன அழிப்புக்கான விளக்கத்தை இவர் கொடுக்கின்றார். ஒரு மக்கள் கூட்டத்தை அழிப்பது மட்டுமல்ல, உயிரிழப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களுடைய அடையாளத்தை அழிப்பதும் ஒரு இன அழிப்பென்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் அந்த அவருடைய சிங்களவர்களுடைய அந்த இயல்பு அதாகத்தான் இருக்கும். அதாவது தங்களை நியாயப்படுத்துவதுதான் இன்று இல்லை, வரலாற்று காலம் தொடக்கம் அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதும் தங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துவதும் தான் அவர்களுடைய இது. சட்டத்தை தமக்கு துணியாக கொண்டு தமிழர்களை அழிப்பதும் தமிழர்களுடைய நிலத்தை அபகரிப்பதும் தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாற்று ஆவணங்களை, உதாரணமாக யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அப்ப அந்த ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் திறம்பட மிக தந்திரமாக தமிழர்கள் சில சந்தர்ப்பங்களில் தமிழர்களையே தங்களுடைய செயல்பாட்டுக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அந்த ராகவன் என்பவர் தமிழன் என்ற பெயரில் இருக்கும் ஒரு, எப்படி அவரை கூறுவது, அந்த அதுல போட்டிருந்தாங்க குறைக்கிறார் என்று சொல்லி அவர் அதுக்குள் இருந்து குறைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியானவர்களை துணை கொண்டு வரலாற்று காலம் தொடக்கம் தமிழன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்றான். இதில் மக்கள் தான் விழிப்பு அடைய வேண்டும். மக்களில் விவேகம் உள்ளவர்களும் புத்தி கூர்மை உள்ளவர்களும் இதை செயல்பாட்டில் சிறப்பாக செய்யக்கூடியவர்களும் இந்த இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதோடு இல்லாமல் உலக அரங்கிலும் சர்வதேசத்திலும் எமக்கான நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு உலக ஊடகங்களுக்கும் உலகத்தில் உள்ள வெளியுறவு கொள்கையை வகுப்பவர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். அங்கே நடக்கும் இந்த அவருக்கு குறிப்பிட்டிருந்தார் திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்கள், அன்று நடந்தது மட்டுமில்லை, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன அழிப்பு. எங்களுக்கான அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவற்றை நாம் எடுத்து சரியான முறையில் பட்டியலிட்டு இந்த சர்வதேசத்துக்கும் மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் இந்த செய்திகளை ஊடகங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மற்ற நாடுகளில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த செய்திகள் போக வேண்டும். அவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்ற கொடுமைக்கு உள்ளாகி கொண்டு இன்றும் உலகத்தில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒன்றுபட்ட நிலையில் இந்த செய்திகளை ஐக்கிய நாடு சபைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் ஊடாக எமது நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக
ராஜமாணிக்கம் சாணக்கியனுடைய கருத்து. அவர் ஆரம்பத்தில் ராஜபக்சருடைய நட்பு ரீதியாக நிலையில் இருந்தாலும் இன்று அந்த சுமந்திரனை விட மிகவும் ஓரளவு தமிழ் உணர்வு உள்ளவராக அல்லது மனித நேயம் உள்ளவராக அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றது. அவர் அந்த பட்டியலிட்டு அந்த விடயங்களை குறிப்பிடும் பொழுதும் அதற்கான சரியான பதில்களை சிங்களவர்களால் கொடுக்க முடியாமல் அதையும் கூட திசை மாற்றுகின்ற நிலையில்தான் அவர்களுடைய பதில்கள் அமைந்திருந்தன. ஆகவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர்ந்து வாழும் மனித நேயத்துக்காக உழைப்பவர்களும் தமிழின விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்களும் மண்மீட்புக்காக செயல்படுபவர்களும் ஒன்றுபட்டு நாம் இந்த உலகத்தில் இருந்து எமது செய்திகளை எடுத்து சென்று எமக்கான நீதியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போது நான் அடுத்ததாக டாக்டர் அவர்களை அன்மியூட் பண்ணிட்டு பேச சொல்லுகின்றேன். டாக்டர் மூர்த்தி. டாக்டர் மூர்த்தி அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? சரி. முருகானந்தம் அவர்களிடம் அடுத்தது போகின்றேன். முருகானந்தம், உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. வணக்கம். பேசுவது கேட்கிறது தானே? இந்த குரல் வருகின்றது தானே? வருகின்றது. என்னண்டா, முதலாவது அங்கத்திலே நான் பங்கு பெற்றாவிட்டாலும் இல்ல ஆர்வமண்ணா அவர்களும் இனியவர்களும் ஏற்றுக்கொள்கின்ற கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை சமாதான பணிக்கு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் செல்கின்றது என்ற விடயம் தடுக்கப்படாவிட்டால் அந்த அவர்களுடைய இன அழிப்பை எதிரான போராட்டம் அதனுடைய வீரியத்தை இழக்கத்தான் செய்யும். இப்ப இது என்னன்னா, யுத்தத்துல ஒரு கை ஓங்குவதும் ஒரு கை தாழ்வதும், மீண்டும் மற்ற பக்கம் கை ஓங்குறது மற்ற பக்கம் தாழ்கிறது இப்படி இருக்கும். ஆகவே இதுல ஒரு போராட்ட உணர்வுடன் இருப்பவர்கள் எங்களுடைய பங்கை சரியாக செய்ய வேண்டும். வரலாறு தன்னுடைய நிலைகளை அது சரிப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். பாராளுமன்ற விடயங்களிலே பார்க்கின்ற பொழுது இப்ப சாணக்கியன் 2 விடயங்களை சொன்னார். ஒன்று இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அடுத்தது இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு. இது ரெண்டையும் தான் அவர் குறிப்பாக பிரதமரை நோக்கி விடுத்த கேள்விக்கு பிரதமர் மழுப்பலாக பதில் சொல்ல நீதி அமைச்சரும் பிறகு நீதி அமைச்சர் அந்த முதலாவது கேள்விக்கு மழுப்பலான பழுதில சொன்னார். அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த அரசியல் கைதிகள் அல்ல, அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உரியவர்கள் சொல்லி. இப்ப இந்த நாட்டில் நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டினுடைய பயங்கரவாத தடை சட்டம் பிரித்தானியனுடைய டோனி பிளேயருடைய காலத்திலே வந்தது. அதிலே ஒரு விடயம் எனக்கு அது சரியாக தெரியாது. அதை நீங்கள் இன்றைய தினம் பதில் சொல்ல ஒருவேளை அந்த விடயங்களை எடுக்க முடியாவிட்டால் அதை நாளைக்கு கூட சொல்லலாம். அது 48 நாளா 48 மணத்தியாலமா தெரியவில்லை. பயங்கரவாத விடயத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கான குற்றப்பத்திரிகை அளிக்கப்பட்டு அந்த நீதி விசாரணை போகணும் என்று. அது பற்றி மணிவண்ணன் தெரியுமோ? 48 மணி நேரம். அப்ப 48 மணி நேரத்திலே செய்ய வேண்டும் என்கின்ற நாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டு இதுவரை குற்ற பத்திரிகை கூட அளிக்கப்படாத விடயங்களை, ஏன்னா நாங்கள் இந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதை தெரியப்படுத்துகின்ற ஒரு பாங்கு. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டியது என்னென்றால், இவர்கள் அந்த
எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உரையாற்றுகின்ற பொழுது 4 பக்கத்திலிருந்து சிங்கள பாஷையிலே ஒரு வகையாக சொல்ல போனால் பாஷை முழுதாக விளங்காதாலும் அதை பார்க்கின்ற பொழுது ஒரு காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இடையூறுகளும் அவர்களை கேவலப்படுத்துகின்ற மாதிரியான விடயங்களை செய்கிறார்கள். அதுக்குள்ள சுரேன் ராகவனும் தமிழனாக அது தன்னை அந்த என்னோட சொல்லுவோம் அந்த ஏன் அவர் குறைக்கிறது என்ற வார்த்தையை சொன்னபடியால் ஒரு எஜமான விசுவாசம் போல் தெரிகின்றது. ஆகவே இதுவும் அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை உரியவர்களிடம் சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு முடியாம இருக்கின்ற இவைகளை காட்சிப்படுத்தல் மூலம் இந்த நாட்டினுடையதும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய விடயங்களை சொல்லும். அடுத்ததாக அவர் சாணக்கியன் சொன்னபடியும் இந்த இராணுவத்தினுடைய அந்த தமிழ் நிலங்களிலே இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு அதுக்கு நல்ல முறையில சொன்னார். முஸ்லிம் மக்களாலும் தமிழ் மக்களாலும் இந்த நியோ ஃபியூச்சர் அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று. அப்ப அதுக்குள்ளே ஒரு செய்தி அவர் ஏன் அப்படி சொன்னார் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை என்பதுக்கு தம்பி அவருக்கு பேர் என்ன ராசமாணிக்கம் சாணக்கியன் அதுக்கு ஏன் அதை இப்போதைக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார் என்றது எனக்கு உண்மையாக விளங்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒன்றையும் சொன்னார், உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இடையூறாக கொழும்பிலும் ஹம்பாந்தோட்டையிலும் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இருக்கிறது. அது சீன ஆக்கிரமிப்பு என்பதை அவர் வார்த்தை நான் என்னளவிலே நான் இன்னி ஒரு அரசியல்வாதியாக நினைப்பதில்லை. மக்கள் பணியாளனாக மனித நேயனாக பேரு சொல்ற பொழுது சில விடயங்களை சொல்லி காட்டலாமே. அதில் ஏதாவது பாராளுமன்ற சம்பிரதாயங்கள் அவருக்கு இருக்கின்றதா என்றது எனக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் அவர் சுட்டியது சீனத்து அந்த ஆக்கிரமிப்பை தான். ஆகவே இவைகளை நாங்கள் பெருண்ட நான் இதிலே வல்லமை உள்ளவர்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னோம். அடுத்ததாக சாணக்கியனுடைய உரைக்கு பதில் அளித்தவர் ஒரு கட்டத்திலே சொன்னார், நாங்கள் அந்த நீதி அமைச்சர் நாங்கள் 12,000 அந்த தொகை எழுதி வைக்கிறேன் 12,843 விடுதலை புலிகள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்கிறோம். அதிலே 600 பேர் சைல்ட் சோல்ஜர்ஸ் என்று. அப்ப அவர் 600 பேர் சைல்ட் சோல்ஜர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏன் தம்பி ராசமாணிக்கம் சாணக்கியன் அதற்கான எதிர் கருத்தை சொல்லவில்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊடகத்திலே 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னர் அம்பிகை செல்வரத்தினம் அவர்கள் அன்பு சௌதரி அவர்கள் வந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சிலே ஒரு பீரிஸ் என்பவர் அந்த சைல்ட் ரெக்ரூட்மெண்ட் என்பதை பற்றி ஒரு விடயங்களை சொன்னதை நீங்களும் அதற்குரிய அந்த பேச்சை வெளியிட்டிருந்தீர்கள் தமிழீழம் இலச்சினையுடன். சில வேளைகளில் அது தமிழீழம் ஐவானொலி அதை நியாயப்படுத்துகிறோம் என்று கூட வேறு யாராவது முழுசாக பார்க்காதவர்கள் தமிழை விளங்காதவர்கள் இப்ப எனக்கு சிங்களம் விளங்காத மாதிரி. ஆகவே அம்பிகை செல்வரத்தினம் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர் சொல்லுகிறார் சைல்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறார் சொல்லி, இலங்கை பாராளுமன்றத்திலே நீதி அமைச்சர் சொல்லுகிறார் 600 சைல்ட் ரெக்ரூட்மெண்ட் உள்ளவர்களை நாங்கள் விடுதலை செய்த கொண்டு தங்கச்சி அம்பிகை சொல்லுகிறார் அது பச்சை பொய் என்று. ஆகவே அவர் அந்த பச்சை பொய் என்பதை அவர் நிரூபிக்கின்ற ஒரு பணியை அவர் செய்ய வேண்டும் என்று செய்ய முனைய வேண்டும் என்று ஒருவரையும் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை ஐக்கிய நாடுகள் சபையின் செக்யூரிட்டி கவுன்சிலும் இலங்கை பாராளுமன்றத்திலும் பதியப்படுகின்ற பொழுது அவைகளை கொழும்பிலே இருக்கக்கூடிய தூதரங்களும் அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய அந்த 5 நிரந்தர உறுப்பினர்களும் ஏனையவர்களும் அதை கவனிக்கின்ற பொழுது அதை பச்சை பொய் என்று சொல்லுகின்ற தங்கை உடைய அந்த வாதத்தை அவர் எப்படி அதை நிரூபிக்க போகிறார் என்பதை ஒரு வினாவாக விடுத்து எங்களுடைய ஒருத்தரை கட்டாயப்படுத்தவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லி. ஏனென்றால் நான் கடைசியாக கதைத்தோடு சொன்னால் இங்கே ஒத்த உணர்வாளர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமை பேணப்பட வேண்டும். சுமந்திரன் அவர்கள் என்னத்தை சொன்னார் என்பதிலே நான் இப்ப கொஞ்சம்
சிலதுகளை தவிர்க்க விரும்புகிறேன். ஆனா சுமந்திரன் அவர்கள் அந்த 10 கோரிக்கைகளை எடுத்து சொன்னார் என்று கஜேந்திரகுமார் சொல்லி, அது மாத்திரம் அல்ல என்று சொல்லி கஜேந்திரகுமார் அங்கே சொல்ல விடயங்கள் அவைகள் எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தினால் அது கூட எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜெனோசைடு என்பதற்கு நாங்கள் இந்த ஊடகத்திலும் எங்களுடைய தமிழ் மக்கள் பல சந்தர்ப்பங்களிலும் ஏன் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே வெள்ளை இனத்தவர்களோ வேறு யாரும் வருகின்ற பொழுது இன அழிப்பு என்பது ஒரு இராணுவத்தினால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு அப்பாற்பட்டு அடையாளங்களும் அழிக்கப்படுகின்றன என்கின்ற வாதத்தை அவர் நல்ல முறையில் எடுத்து சொன்னார். ஆகவே அந்த இன அழிப்பு என்பதை அத்துடன் அல்லாமல் இன அழிப்பு என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் ஒரு விவாதத்தை கொண்டு வாருங்கள். அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. இது ஒரு விடயம். சுமந்திரன் அவர்கள் ஒன்றை சொன்னார். அதுக்கு சுமந்திரன் அவர்களுக்கு அந்த வேண்டுகோளை மாத்திரம் விடுக்கலாம். அதாவது இவரும் சொல்றார் நான் கேட்கவில்லை என்று. அது போலீஸ் அந்த வீரசேகரா ஒரு பொதுக்கூட்டத்திலே சொல்லுகிறார் அது நாங்கள் போலீஸ் தான் கொடுத்தது என்று. இதிலே சுமந்திரன் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அவர் முண்டு கொடுத்து கொண்டிருந்த ரணில் மற்றொரு பேர் மைத்திரி அவருடைய அரசாங்க காலகட்டத்திலே எழுத்திலே இல்லாமலும் வாய்ப்பேச்சு மூலமாகவும் சுமந்திரன் அவர்கள் என்ன திருவிளையாடல் பண்ணினார் என்று தெரியாது. அப்ப அவர் நான் கேட்காமல் தான் இந்த 30 பேரும் கைது செய்யப்பட்டால் நீங்கள் ஒரு பாராளுமன்றத்திலே ரணிலுக்கு முண்டு கொடுப்பதற்காக வழக்காற்றி பெரிய வெற்றி வீரனா வந்தீர்கள். அந்த அக்டோபர் 2018 என்று நினைக்கிறேன், 18-19 மறந்து போய்விட்டது. உங்களுடைய வாத திறமைகளை பயன்படுத்தி உங்களின் பெயரால் இன்றைக்கு காராகிரகத்திலே வாழுகின்றவர்களை தயவு செய்து நீங்கள் விடுவிக்க முனையுங்கள். தம்பி மணிவண்ணன் அவர்களே, உங்களுடைய உறவுக்காரரான ஸ்ரீவாசுக்கும் என்னுடைய நண்பன் என்று நான் சொல்லாவிட்டாலும் நல்ல உறவிலே இருக்கக்கூடிய போஸ் அவர்களுக்கும் இங்கே ஒரு சாப்பிட்றதுக்கு மாத்திரம்தான் பயத்திருக்கிறார் யார் அண்ணசிங்கம் அண்ணன் இவர்களுக்கு அறிவித்து சுமந்திரன் அவர்கள் இந்த இராணுவத்தை பயன்படுத்தி தன்னுடைய தேர்தல் வெற்றியை பயன்படுத்தினவர். இப்ப தனக்கு தான் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். வீரசேகரா சொல்லுகிறார் இனி இவருக்கு தேவையில்லை என்று. ஏனென்றால் மக்கள் வெள்ளத்துக்குள்ளே அவர் அங்கே போனபடியால் ஒரு 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 லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்று பார்த்தால் சுமந்திரன் அவர்களுக்கு தேவைப்படாததை நான் நினைக்கிறேன். இப்ப சுமந்திரன் அவர்களையும் சிலர் ஐயுறவு என்ற சாணக்கியன் அவர்களையும் நான் தமிழன்னையின் பெயரால் அவர்களை கேட்டுக்கொள்வது நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஓகே, கடந்த கால தவறுகளிலிருந்து நீங்கள் தமிழ் தேசியத்துக்கானவர்களாக அந்த தமிழ் தேசியத்தின் பெயரால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாக நீங்கள் உங்களை உண்மையாக உருமாற்றுங்கள். அதுதான் வேண்டப்படுவது. அப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட இன்றைக்கு சுமந்திரன் அவர்களை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது அவர் சில வார்த்தைகளிலே கண்ணியமாக நடந்து கொண்டதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஏனென்றால் அடிக்கடி சொல்லுவது இன்றைக்கும் அதை நிறைவாக சொல்லுவேன், தமிழர்களின் ஒற்றுமைதான் தமிழர்களின் பலம். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது பல நிலைகளிலே கையாளப்பட வேண்டும். முக்கியமாக நாங்கள் தேசியத்தின் பெயரால் பாராளுமன்றத்திலே இருப்பவர்கள் தேசியத்தை வலுவூட்டுகின்ற பணியிலே செய்ய வேண்டும். அந்த கண்ணோட்டத்திலே சுமந்திரனுடைய உரையை முழுதாக என்னால் கேட்க முடியாவிட்டாலும் அவர் இந்த P2P 10 கோரிக்கைகளை முன்வைத்தார் என்ற நிலையிலும் கஜேந்திரகுமார் சாணக்கியனுடைய உரைகளிலே உள்ள அந்த நியாயப்பாடுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றும் கூறி மீண்டும் அன்பு தங்கை அம்பிகை அவர்களுக்கும் அன்பு தம்பி மணிமண்ணன் அவர்களுக்கும் இந்த சைல்ட் ரெக்ரூட்மெண்ட் என்ற வார்த்தையை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையிலும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலும் பொறுப்பானவர்கள் எடுத்த அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி முறியடிக்க போகிறீர்கள் என்பதற்கான விடயங்களை இதோட நாங்கள் உணர்ச்சி வசப்படுத்தவில்லை, உடனடியாக சொல்லணும் என்று கூட இல்லை. நாங்கள் யாரும் எங்களுக்குள்ளே நாங்கள் வித்துவம் காட்ட வேண்டும் என்றது எனக்கு நோக்கம் அல்லவே அல்ல. நான் ஒரு சாதாரண தமிழ் உணர்வாளன், நிறைய படிக்காதாள், கன விஷயங்கள் ஆங்கிலத்துல கூட பெருசா விளங்காது, சிங்களம் சும்மா ஓரளவுக்கு தெரியும், தமிழ் தான் ஏதோ தெரிஞ்ச விஷயம். அவை நான் இதில் யாரையும் தனிப்பட்ட முறையிலே சீண்டவும் இல்லை, யாரையும் மன நோடிக்கவும் இல்லை. ஆனால் உங்களுக்கான பொறுப்புகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். ஆனால் குறிப்பாக சாணக்கியனுடைய உரைகளிலும்
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய உரைகளிலும் எனக்கு ஒரு வகையான திருப்தி இருக்கிறது. சுமந்திரன் அவர்கள் அந்த P2P விடயத்தை தான் முன்னிலைப்படுத்தினார் என்றால் அந்த ஒரு இடத்திலே அவருக்கு பாராட்டை கொடுத்து கொண்டு அவருக்கும் என்னுடைய வேண்டுகோளை மீண்டும் விடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சம்பந்தப்படாமல் இன்றைக்கு அநியாயமாக 30 மேற்பட்ட இளைஞர்கள் காராக்கிரத்தில் வாடுவதை நீங்கள் தயவு செய்து அவர்களை விடுவிப்பதற்கு உங்களோட குயின் அப்புக்கா என ஜனாதிபதி அப்புக்கா என்கின்ற அந்த நிலையிலே உங்களுடைய நாவன்மையை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை விடுவித்து அந்த தாய் தப்பனுக்கும் ஒரு தமிழினத்தின் உணர்வாளர்களாய் எங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் மன ஆறுதலை தரணும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். தமிழர்களின் ஒற்றுமை, தமிழர்களின் பலம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இதுக்குள்ள காட்ட விரும்புகின்றேன் இருக்கிறவர்களுக்கும் இந்த வானொலி நேயர்களுக்கும். இது இன்றைக்கு வந்த செய்தி. ஜாலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட கலாச்சார மண்டபத்தை படையினரிடம் கையளிக்க கோரிக்கை. யாழ்ப்பாணம் February 10 யாழ்ப்பாணத்தில் இந்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மண்டபத்தினை கொழும்பு தாமரை தடாகத்தை நிர்வகிக்கும் படையினரிடம் கையளிக்குமாறு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநசபைக்கு சொந்தமான நிலத்தில் இந்திய அரசால் 100 கோடி ரூபாய் இந்திய நாணயத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் யாவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைக்கப்பட்ட கட்டிடத்தினை பராமரிப்பதற்கு சில துறைசார் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள், பொறியியலாளர்கள் உட்பட 60க்கு வரையிலான பணியாளர்கள் தேவைப்படுவதோடு இந்த பணி தொகுதிக்கு கட்டிடத்தை அமைக்க இந்திய குழுவால் பயிற்சியும் அளிக்கப்பட வேண்டியுள்ளது. இவ்வாறு புதிய ஆளணியை நியமித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஏற்பாட்டுக்கான காரணங்களினால் அதிக காலதாமதம் ஏற்படலாம் எனவும், அதுவரை கொழும்பு தாமரை தடாகத்தை நிர்வகிக்கும் படையினரிடம் கையளிக்க படையினர் இந்திய குழுவிடம் பயிற்சி பெற்று கொள்வார்கள் எனவும், மாநகர சபைக்கான நிரந்தர ஆளணி நியமிக்கும் போது அவர்களுக்கான பயிற்சி படையினர் வழங்குவர என தேசிய மரபுரிமை அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்ப கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் எஸ்டி கொடிகரவினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கடிதம் கீழே இதில் இருக்கின்றது, நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம். அது ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் ஹெரிட்டேஜ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ரூரல் ப்ரொமோஷன் இப்போ புதுசாக இந்த விதத்தில் தமிழர்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் நடந்து வருகின்றன என்பதையும் நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மற்றவர்கள்டையும் நாங்கள் கருத்துக்களை எடுக்க இப்போ வருகின்றோம். அடுத்ததாக நான் டாக்டர் அவர்களை அன்மியூட் பண்ணிட்டு அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் உங்களை அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம், நீங்க சொல்லுங்க. வணக்கம், மன்னிக்கவும், நான் தொடக்கத்துல தூங்கிவிட்டன் போல இருக்கு. ஆனால் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுல நடந்த விஷயங்கள்ல நான் கிரிட்டிக்கலா மறுபடி சொல்ல போறேன். எனக்கு எதுவும் பிரயோசனமானது இருந்ததோண்டு நான் சரியா விளங்க இல்லை. அங்க ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல, லண்டன் பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி தான் சத்தம் போட்டு குறுக்க சத்தம் போட்டு இருக்கிறாங்களே ஒழிய எதுவும் ஒரு அங்க இருக்கிற நேரத்துக்கு பிரயோசனமே வரக்கூடிய மாதிரி இல்லை.
ஒரு கதையுமே இல்லை. அந்த அந்த இதுல வந்திருந்து என்னத்துக்கு பார்க்கணும்னு என்ன தெரியல. அதில் பார்த்துட்டு இருக்கவே நான் தலை சுற்றி கொண்டு வந்தது. என்னப்பா என்னுடைய நிலத்தை இதுலேருந்து வீணாக்கணும். இந்த நம்ம செதிர்க்கலாம் இல்லை, குறைஞ்சா நான் போய் படுக்கையில படுத்திருக்கலாம். மன்னிக்கும், நான் இது பிரயோசனமான நேரத்தை வச்சிருக்கேன், மற்றவெல்லாம் வீணாக்குறேன்னு நான் பொருட்பட சொல்ல இல்லை. ஆனால் இப்படியான அரசாட்சி இருக்கிற இடங்கள்ல நாங்கள் இருக்கிறது மக்கள் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டம் இருக்கும். தனியா கஷ்டம்தான் ஒன்று நிம்மதியா ஒழுங்கா வேணாம். ஓட்டை போட்டா போல மக்கள் சந்தோஷமா வாழின மண்டியில். நல்ல விதி. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதுல நாங்க கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால், பாராளுமன்றத்தில் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள், என்ன விஷயங்கள் பேசுகின்றார்கள் என்பது ஒரு ஹன்சார்டில் போகக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பல காலங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால தமிழ் மக்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை தன்னும் அவர்கள் பேசிக்கொண்டு அதுக்கான சிங்கள மக்கள் அதை பற்றி அல்லது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சத்தம் போட்டு கொண்டு இருந்தாலும் கூட அதில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இவர்கள் எப்படி கொண்டு போய் தங்களுக்கு நடந்த விஷயங்களை எங்கள் பாராளுமன்றம் என்னும் போது அது அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளும் மட்டுமில்லை, உலக நாடுகளுக்கும் சொல்லக்கூடிய ஆங்கில மொழியில தான் இந்த உரைகளை அவர்கள் அதிகமாக நிகழ்த்துகின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் அவற்றை நாங்கள் எங்களுடைய எம்பிமார்களுக்கும் இப்படியானவர்களுக்கும் நாங்கள் இங்கே எங்களுக்கு லொபியிங்குக்கு கூட நாங்கள் பாவிக்கக்கூடிய இருக்கும் என்ற கருத்தையும் இதில் தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக நான் லோகநாதன் அவர்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. லோகநாதன், உங்களுடைய கருத்தை என்னண்டா, முருகானந்தனும் அதுக்கு முதல் பேசினவரும் விவரமா எல்லாத்தையும் சொல்லி இருக்குன்னா, ராசமாணிக்கம் சாணக்கியன் சிறப்பாக பேசியிருக்காரு. அவர் 3 பாசையும் தெரிஞ்சபடியா அவருக்கு இன்டர்வ் பண்றது எல்லாத்தையும் அவர் நேர கண்டு உடனே அவர் நிப்பாட்டி போடுவார். ஆனா தமிழ் எம்பிமார் தமிழ்ல பேசிக்க கணக்கு சிங்கள எம்பிமார் பார்லிமெண்டேரியும் எழும்பியே போயிடுறது. அந்த விஷயத்துல பிரைம் மினிஸ்டரோட அவர் நேரடியா கேட்க அவர் பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. துணிஞ்சு பேசுறார். நீ என்ன சத்த போட்டாலும் பரவாயில்லைன்னு துணிவா இந்த பிரச்சனையே நேர சொல்லி இருக்கார். சில மிஸ் பண்ணாலும் அவர் பேசினது தெளிவாகவும் சிறப்பாகவும் இருக்கு. அதே சமயம் நான் இலங்கையில கனாலம் இருந்தான் சிங்களவரோட இருந்திருக்கபடியா சொல்றேன், பாதுகாப்பு என்று விரைக்க தமிழாக்கள் தமிழ் யாருக்கும் மிக மிக குறைவு சிங்கள இடத்துல. அப்ப அவற்றை சுதந்திரண்ட பாதுகாப்பு எப்பவும் தேவை. ஏனண்டா உள்ளுக்கு பக்கத்துல இருக்கிறனே முடிச்சு விட்டுட்டு போயிடுவான். பாதுகாப்பு என்றதுல குறைக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அது அங்கே இருந்தவைக்கு நல்லா தெரியும். எந்த தமிழாக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இலங்கையில. அது மிக முக்கியமானது உண்டு. பக்கத்துல இருக்கணும் முடிச்சு போட்டு போயிடுவான். ஸோ ஒருவரையும் நம்ப முடியாது இந்த செக்யூரிட்டி என்ற விஷயத்துல. அப்ப அவற்றை செக்யூரிட்டி இருக்கத்தான் வேணும், அது குறைக்க கூடாது. ஏன்னு சொன்னா எல்லாரும் எங்களுக்கு தேவை. பொது எதிரியத்தான் நாங்க பார்க்கணும். எல்லாம் முதலாக மற்றதுகளை பெருசா எடுக்கக்கூடாது. அந்தந்த விஷயத்த அவையோட வெளிப்படையில கதைக்காம தனிப்பட்ட முறையில கதைச்சு அதுகளை குறைக்கிறது நல்லது. எல்லாற்ற உதவியும் எங்களுக்கு வேணும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கின்றது ஐயா. இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப சுமந்திரனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறத இல்ல எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறத பற்றி இஷ்யூ இல்லை. இதுல என்ன இஷ்யூ அதிகமாக தமிழ் மக்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன மாதிரி என்றால், அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி வருகின்றன சொன்னால், இவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து இவருக்கு ஆபத்து தமிழ் மக்கள்கிட்ட இருந்துதான் இருக்கின்ற மாதிரி கன பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 30 பேரு கிட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டு வீட்டுக்குள்ள அது உடனடியா கடமை. அத அவர் அதை எப்படி பார்க்கின்றார் என்பதும், மற்றது இவர் அப்படியான என்ன செயல்பாடு, அவரோட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட செயல்பாடு என்ன செயல்பாடு, அப்படி அவரை கொல்லுவதற்காக மக்களை தூண்டுகின்றார் என்று சொன்னால்
அது அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது என்பது வந்து ஒரு கேள்வியா தான் இருக்கின்றது. அதில் அந்த விஷயங்களை அவர் அது உண்மை பாருங்க. அதுவும் அதுல ஒரு விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொன்னா அது வந்து நாங்களே எங்களுக்கு குழி குறைக்கிற மாதிரி அது முழு குற்றம், அதுல ஒன்றும் இல்லை. ஆனா அவற்றை செக்யூரிட்டியை குறைச்சா அவருக்கே அது ஆபத்தை தான் முடியும். முதலாவது அவருக்கு கொடுக்குற செக்யூரிட்டியை குறைச்சோன்னா பின்னாலே இருக்கணும்னு வச்சுக்கோம் போய் முடிச்சு விடுறது. ஆனா அதைத்தான் நான் சொன்னாலும் மற்றது ஒன்றும் பெருசா சொல்லல. மற்ற முருகானந்தன் எல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கார். முருகானந்தன் இது முழு விஷயம் திட்ட தெளிவா சொல்லியிருக்கானுடைய. எனக்கு இதுக்கு மேல கமெண்ட் ஒன்றும் இல்லை. சாணக்கியன் மாதிரி நிறைய சாணக்கியன் வேணும் எங்களுக்கு இந்த சமயத்தில், அதான் முக்கியம். நல்லது. அடுத்ததாக நான் வந்து செல்வகுமார் கத்தர் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அவர்கிட்ட நீங்கள் உங்களோட செல்வகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா? சரி, வாரம் அன்மியூட். ஒரு நிமிஷம் பாருங்க ஆரம்பம் ஐயா. நான் செல்வகுமார்கிட்ட போயிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். செல்வகுமார் உங்களோட கருத்தை சொல்ல போறீங்களா? சரி, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, அடுத்ததாக நான் ஆரம்பம் ஐயாட்ட வர்றேன். ஆரம்பம் ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க நீங்கள். வணக்கம். கடைசியாக கூறிய தம்பிக்காக நான் இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன். என்னென்னு கேட்டால், தமிழருக்காகவும் தமிழ் மண் மீட்புக்காகவும் தமிழரின் நீதிக்காகவும் குரல் கொடுப்பவர்களுக்குத்தான் பாதுகாப்பு தேவையை ஒழிய இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்காக ஐக்கிய நாடு சபையில் வந்து வாதாடியவருக்கு பாதுகாப்பு யாரிடமிருந்து வேண்டும் என்பதுதான் கேள்வி. நானும் நீண்ட காலமாக நான் ஒருவன் அந்த தனி சிங்கள பகுதியில் கடமையாற்றியவன் என்ற வகையில் எனக்கு பல சம்பவங்கள், அதாவது 1977ஆம் ஆண்டு கலவரத்தின் போது கூட நான் ஒருவனாக அந்த சிங்கள மண்ணில் இருந்தேன். பல துன்பமான சம்பவங்களையும் துன்பப்பட்டவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன். ஆகவே பாதுகாப்பு வேணும். யாரிடமிருந்து யாருக்கு பாதுகாப்பு என்பதுதான் கேள்வி. இங்கு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர், தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்குத்தான் பாதுகாப்பு தேவையை ஒழிய இலங்கை அரசாங்கத்தின் ஒரு, அதாவது இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா சிங்கள அரசின் ஒரு கைக்கூலிகளாக செயல்படுபவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று நாங்கள் அதுக்காக கருத்து பரிமாற வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நான் தமிழன் அவர்கள் ஏதாவது கருத்து இருந்தால் உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தமிழன். சரி, அப்ப கருத்துக்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முருகானந்தம் நீங்கள் கருத்து ஒன்று சொல்ல விரும்புகிறீர்கள், உங்களை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன். நான் அந்த டாக்டர் முத்தி அண்ணா வந்து அந்த வீடியோவை மியூட் பண்ணி போட்டு காய்ச்சா அவருடைய குரல் தெளிவா வருமோ என்று யோசிக்கிறேன். அதை அவருக்கு மூலமா அவர் கருத்து சொல்லுகின்ற ஆர்வத்துடன் இருப்பதனால் அதை ஒரு முயற்சியுங்கள். மற்றபடி இப்ப நாங்கள் பேசுகின்ற விடயங்களுக்கு ஊடாக எப்படியானவற்றையெல்லாம் ஒரு கருத்துருவாக்கத்திலிருந்து எப்படி செயலாக கொண்டு போறது என்பதுதான் இந்த நேரத்துக்கான ஒரு பயனாக இருக்கும் என்று கூறி, முடியுமானால் டாக்டரை அந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு கதைச்சாருன்னா அவருடைய குரல் தெளிவாக வரும் என்று என்ற நினைப்புடன் அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த முறை வந்தேன். நன்றி, வணக்கம், வாழ்க. வணக்கம். நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஆல்ரெடியே கதைத்து விட்டார். அவருடைய குரல் மிகவும் தெளிவாக வந்து உங்களுக்கு கேட்கவில்லையோ எனக்கு தெரியாது. அதே நேரம் வந்து நாங்கள் இப்போது நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். பல கருத்துக்களை பலர் கூறியிருந்தார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 2 விஷயத்தை இங்கே எடுத்திருந்தோம். ஒன்று
இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய இன அழிப்பு செய்த படைகளை சேர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஜனவரி மாதத்திலிருந்து உருவாகி இருக்கின்றது. அப்போ இதுக்கான எதிர்ப்பு அறைகள் வந்து அவ்வளவாக பல ஒன்றெண்டு அமைப்புகள், அதாவது ஜஸ்மின் சுகம் மாதிரியான ஐடி ஜேபி என்ற அந்த அமைப்பு, மற்றது ஐசிபிபிஜி போன்ற அமைப்புகள் ஒன்றெண்டு, இன்னும் தமிழ் மூமெண்ட் என்ற அமைப்பு, இப்படி ஒரு 4-5 அமைப்புகள் தான் இதில் முக்கியமாக பல கடிதங்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிரச்சனை வந்து நாங்கள் ஆர்மம் ஐயா மற்றும் முருகானந்தம் பரியாக்களும் குறிப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை வந்து மற்றது அம்பிகை செல்வகுமார் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை வந்து இந்த எல்லா அமைப்புகளாலேயும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகையால அதை வந்து அவர்கள் இன்னும் இப்பவும் வந்து அவர் ஜனவரி மாதத்தில் இணைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற முறையிலேயும் தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் இப்போ வந்து அறிக்கையில் கூறியிருக்கின்றார், வெட் பண்ணித்தான் எல்லாரையும் விடணும் என்று சொல்லி. அதே நேரம் நாங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலேயே யாரெல்லாம் வந்து இந்த இதுக்கு கொமாண்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது எல்லோருமே வந்து போர்க்குற்றங்களும் மாண்டத்துக்கு எதிரான குற்றங்களும் இன அழிப்பும் மற்றும் செய்தவர்கள். அந்த முறையில் வந்து இப்போ அந்த டோர்ச்சர் என்பது வந்து மாண்டத்துக்கு எதிரான குற்றம். அப்போ அதுகள் எல்லாத்தையும் செய்தவர்கள் தான் இன்றைக்கு இதுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி படையில வந்து கொமாண்டோ, அதாவது வந்து அதுக்கு தலைவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த ஸ்டேக்கில் நாங்கள் பார்க்கலாம். அந்த முறையில் வந்து வெட்டிங் எப்படி நடந்தது, இவர்கள் எப்படி இணைக்கப்பட்டார்கள், இவர்களுடைய கொமாண்டோஸ் வந்து அல்ல இவர்கள் வந்து நேரடியாக எந்த உலகளவும் இன்வெஸ்டிகேஷன் நடக்காதால வந்து 2009க்கு முதல் இவர்கள் படையில் இருந்தார்களா, இவர்கள் படையில இருந்திருந்தால் இந்த படையில கொமாண்டோஸாயோ இல்லை இருந்தாலும் இந்த போனவர்களில் எத்தனை பேர் படையில இருந்திருந்தார்கள், அதுகள் எல்லாம் வந்து வெட் பண்ணி எடுக்கப்பட்டதா என்ற கேள்விகளை கேட்க வேண்டிய நிலைமையில தமிழ் சமூகம் இருக்கின்றது. அதற்கான அமைப்புகள் கேட்டிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் கேட்காமல் இருந்தால் இனி தமிழர்கள் நேராக எழுதி இந்த அமைப்புகளுக்கு நேராக எழுதி தங்களுடைய கன்சர்னை தெரிவிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சிறு விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த நியூஹாம் கவுன்சிலில் வந்து அன்றைக்கு ஒரு சுதந்திர தினம் அன்று ஸ்ரீலங்காவினுடைய தேசிய கொடியை பறக்க விட்டபடியால் நாங்கள் அங்கே அந்த நிகாமில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 800 பேருக்கு கிட்ட அதற்கு எதிராக எங்களுடைய மனத்தை புண்படுத்தினு ஒரு கடிதத்தை போட்டிருந்தோம். அந்த முறையில் வந்து அவர்கள் அதற்கு ஒரு வழி எடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மாதிரித்தான் இன அழிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வந்து இவர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதி போடும்போது ஒரு 8,000 கடிதம் அல்லது ஒரு 10,000 கடிதங்கள் போனால் நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு முடிவெடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகையால மக்களும் செய்யலாம், அதே நேரம் அமைப்புகளும் இவ்வளவு நாளும் செய்யாத அமைப்புகள் அதை செய்ய வேணும் என்று இந்த நிகழ்ச்சி மூடாக கேட்டுக்கொண்டு, அடுத்தது இன்றைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற உரைகளை போட்டிருந்தோம். அந்த உரைகளில் முதலாவதாக தனக்கு 10 விஷயத்துக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இப்படி ஒரு போராட்டம் நடந்து அதில் நான் கலந்து கொண்டேன். அதில் வந்து என்ன அப்படியான 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்ட என்று சுமந்திரன் சொல்லி அத்துடன் வந்து தன்னுடைய பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கின்றது, அது STF விலக்கப்பட்டிருக்கின்றது, தனக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கின்றது, அதில் என்ன நடந்தாலும் கூட தனக்கு உயிராபத்து இருக்கின்றது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதில் அவர் தெளிவுபடுத்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். தன்னை கொல்வதற்காக வந்தவர்கள் எல்லாம் கேஸ் இருக்கும்போது என்னென்று வந்து நீங்கள் என்னுடைய பாதுகாப்பை குறைப்பீர்கள் என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கின்றார். அப்போ இதை கொல்ல வந்தவர்கள் என்று சொல்லி பிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்து உண்மையில் இவரை கொல்ல வந்தார்களா என்றதுதான் இன்றைக்கு தமிழ் சமூகம் கேட்கின்றது. இவர்களை கொல்ல வந்தார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் சுமந்திரனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இவர்களுக்கு இருக்கின்ற என்ற கேள்வியும் இருக்கின்றது.
அயால வந்து அதை பார்த்து கொண்டு அதை அவருடைய பேச்சுக்கு பிறகு வந்து கஜேந்திரகுமார் தனக்கு அந்த 4 விதமான தமிழர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை இந்த 10 கோரிக்கைகளை உட சேர்த்து அடிப்படை கோரிக்கைகளை வைத்திருந்தார். அதில் வந்து ஐநாவுக்கு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் வேணும். அது வந்து ஆரால செய்ய வேணும் என்று சொன்னால் ஐசிசிக்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்றதும், அதுவும் என்னத்துக்காக ஐசிசி கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் இனஅழிப்புக்காக. அதாவது இனஅழிப்பு என்ன நடந்து கொண்டிருக்கு. அதில் ஹஸ்டி சில்வா என்பவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் மங்கள சமரவீரா ஃபாரின் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான் டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டராக வெளிநாட்டு அமைச்சராக இருந்தவர். அப்போ அவரும் இந்த ஐநா சபையில் அவர் வந்து ஒரு தடவை அவர் தான் மங்கள சமர வராத போது அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்திருந்த டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் தான் இந்த ஹஸ்டி சில்வா. அப்போ அந்த ஹஸ்டி சில்வா சொல்லுகின்றார், நீங்கள் என்ன இனஅழிப்பு நடக்கின்ற என்று சொல்லுகின்றீர்களோ அதுக்கு என்ன விளக்கம் அப்படி என்று இப்போ கேட்கின்றார். அயலை இவர்கள் ஒரு காலத்தில் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் அங்கே மினிஸ்டராக இருந்தவர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு கேட்கின்றார்கள் இனஅழிப்பு நடந்ததாண்டு ஒப்போசிஷன் பெஞ்சில் இருந்து கொண்டு கேட்கின்றார்கள். அப்போ அந்த விதத்தில் வந்து இவர்கள் எல்லோரும் வந்து எப்படி ஒப்போசிஷனும் அதாவது வந்து எதிர்கட்சியும் மற்றது ஆளுங்கட்சியும் எப்படி நடந்து கொள்கின்ற ரெண்டு இடத்துல இருந்து, அதாவது சிங்களவர்கள் ஒன்றாக நின்று இனஅழிப்பு நடக்கவில்லை என்பதை மூடி மறைப்பதற்கு, அதாவது டினாயல் என்று சொல்லுவார்கள், இனஅழிப்பினுடைய 8வது இடத்துல இவர்கள் நிற்கின்றார்கள் என்பதை வந்து கஜேந்திரகுமார் மிகவும் திட்ட தெளிவாக படம் போட்டு உலகத்துக்கு காட்டியிருக்கின்றனர். அகல இந்த வீடியோ வந்து கஜேந்திரகுமாருடைய வீடியோ வந்து உண்மையில் வந்து உலக நாடுகளில் இருக்கின்ற எங்கள் லொபி பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆயுதமாகவும் அங்கே பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் அங்கே நடக்கின்ற ஒரு விஷயங்களையும் நேராக எடுத்து கூறி மற்ற அந்த சாணக்கியன் ராஜமாணிக்கத்தினுடைய கேள்விகளும் அவருடைய பதில் அவருக்கு சொல்லப்பட்ட, அதாவது பிரதமரால் நேராக சொல்லப்பட்ட பதிலும் அதே நேரம் மலப்பல் பதிலாக இருந்தது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்களை எவரும் வழங்கவில்லை. அதாவது வந்து 12,800 பேரை நாங்கள் என்ன விடுதலை செய்திருந்தோம், அதாவது வந்து நிவாரணம் கொடுத்து அவர்களை விடுதலை செய்திருந்தோம் என்று குறிப்பிட்டாலும் கூட உண்மையில் நீங்கள் 426,000 இருந்த இடத்துல வந்து திரும்பி என்ன இந்த கேம்புக்கு வந்தது இல்லை வந்து 2,90,000 சம்திங், அதாவது கிட்டத்தட்ட 147,000 கிட்ட காணாமலும் கொல்லப்பட்டும் இருந்தார்கள். அதுல வந்து கடைசி நேரத்துல வந்து இது கணக்கு வந்து சொல்லப்பட்டது எங்க ரெவரண்ட் ராஜப்ப அவர்களால் சொல்லப்பட்ட கணக்கு. அந்த கணக்கை அவர் LLRCல சொல்லியிருந்தார். அப்போ LLRCல அவர் அதை பிழையா சொல்லியிருந்தால் இந்த ராஜபட்ச கவர்மெண்ட் தான் அப்போ இருந்தது, அந்த கவர்மெண்டே வந்து அவரை ஜெயிலுக்கெல்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழையாக சொன்னதாக இல்லாத முறையில் அதை ஆன்சர் பண்ண முடியலை என்றதால அவர்கள் எதையும் செய்யாமல் கடத்தி அடித்து இழுத்து கொண்டு போனார்கள். அந்த விதத்தில் வந்து கனபேர் வந்து தங்களுடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் இந்த இராணுவத்தில் கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 12,000 பேரை நாங்கள் விட்டிருக்கின்றோம் என்று சொல்லும் போது அதுக்குள்ளேயே கனபேர் இல்லை. உண்மையில் வந்து இவர்கள் விடுதலை புலிகள் என்று பிடித்து கொண்டு போன அதிகமான மக்கள் வந்து மக்கள் ஆகியால வந்து இவர்கள் விடுதலை புலிகள்ல இருந்து 600 சில்ட்ரன் இருக்கின்றது என்று சொல்லுகின்றது எல்லாம் வந்து இன்னொரு எங்களோட முருகானந்தம் ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொரு ப்ரோக்ராமின் மூலமாகத்தான் நாங்கள் இதை பற்றி அதை அந்த நேரம் அங்கே இருந்தவர்கள் 2009 உள்ளுக்கு இருந்துட்டு வழியில் வந்தவை எல்லாம் இங்கே எங்களுக்குள்ள இருக்கினோம் இந்த வெளிநாட்டில்.
இலங்கையில் இல்லாமல் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால சுதந்திரமாக இருக்கணும். அவர்கள் சுதந்திரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காக நாங்கள் இன்னொரு நாள் வந்து இந்த வீக்கோ அல்ல அடுத்த வீக்குள்ளேயோ ஒரு ப்ரோக்ராம் உண்டு. சைல்ட் சோல்ஜர்ஸ் பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். இதில் நான் சில கருத்துக்களை இப்போ தெரிவித்து அங்கால கொண்டு போகிறதிலும் பார்க்க அந்த விஷயத்தை வந்து அது இங்கே இருக்கின்றவர்கள் வச்சு அங்கே 2009ஆம் ஆண்டு உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் கன பேர் இங்கே இருக்கின்றார்கள். அந்த அவர்கள் மூலமாக அவர்கள் என்ன நடந்தது, இந்த சைல்ட் சோல்ஜர்ஸ் இந்த இஷ்யூ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வரக்கூடியது இருக்கின்றது. இங்கே மட்டும் இல்லை, பிரான்ஸ்லையும் இருக்கிறோம், ஜெர்மனிலையும் இருக்கிறோம், வேறு வேறு நாடுகள்லையும் இருக்கிறோம். அப்போ நேரடியாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் அதை அப்படி பார்ப்பதுதான் உண்மையில் நல்லதை ஒழிய அவர் பேசிக்கொண்டு அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் சொல்லுகின்றார் 600 சில என்ன சைல்ட் சோல்ஜர்ஸை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லுகின்றார். அப்போ இது அவருடைய கருத்தாக உடனே வரவில்லை. அவர் 12,800 தான் சொன்னார். அதுக்கு பக்கத்தில் இருந்த நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வடிவாக தெரியும். அவர் பக்கத்தில் இருந்தவர் தான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் சொல்லுகின்றார் 600 என்ன சைல்ட் சோல்ஜர்ஸையும் விட்டதாக சொல்லுகின்றார்கள். இவர்கள் அப்படி விட்டிருந்த எல்லாம் செய்தாலும் கூட இவ்வளோ காலமும் அப்பயே லிஸ்ட் கொடுக்காம இருக்கணும். எத்தனை பேர் இப்போவும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் என்று சொல்லினோம். ஆனால் இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியில் வரும்போது எவ்வளவு 200, 100 என்று வருகின்றது. இதுகள் எல்லாம் வந்து எது உண்மை எது பொய் என்றது ஒட்டுமொத்தமாக எங்களை ஏமாத்துகின்ற வேலையில் தான் இருக்கின்றது. இதுக்கு முடிவு வந்து நிச்சயமாக வந்து இதில் தான் ஏற்படும். மக்கள் எழுச்சி மூலமாக இன்றைக்கு கிட்டடியில் கிடைத்த செய்தியின்படி இந்த ஜனசாக்களை எரிக்காமல் அடக்கம் செய்வதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அதே மாதிரி இங்கே என்ன 1000 ரூபாய் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கின்றன. தமிழ் மக்களை பொறுத்தமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியல் கைதிகளும் மற்ற கைதிகளுக்கு நாங்கள் ஏதோ சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு வர போகின்றோம் என்ற மாதிரி இந்த 3 விஷயங்களும் இந்த பிடிபிக்கு பிறகு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால் வந்து இதில் உண்மையில் வந்து இந்த பொலிகண்டி டு பொத்துவில் போராட்டத்தை ஓரளவுக்கு ஐக்கிய நாடுகளுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் இதை ஒரு கால் எப்படி என்றாலும் அதை ஒரு கால் மட்டுப்படுத்துவதற்காக சில செயல்பாடுகள் நடந்து வருகின்றது. அத்துடன் வந்து இதில் முக்கியமாக மலைய மக்கள் மற்றும் இந்த முஸ்லீம் தமிழ் மக்கள் மற்றும் தமிழரையும் பிரித்து ஆள்வதற்கான செயல்பாடுகளாகவும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆகையால் வந்து நேற்று ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த விஷயங்கள், அதாவது வந்து இந்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை, அதாவது வந்து இங்கே மலையக மக்களுடைய கோரிக்கையான அந்த 1000 ரூபாய் இதுவும் மற்றது இங்கால ஜனசா எரிப்பு கோரிக்கையான முஸ்லீம் மக்களுடைய கோரிக்கையும் தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையான இந்த பல கோரிக்கையாளர்கள் வச்சிருந்தாலும் கூட அந்த தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையான இந்த அரசியல் கைதிகள் விவகாரமும் வந்து இப்போ அரசாங்கத்தால் பார்க்கப்படுகின்ற மாயையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் ஐநா சபைக்கு தொடங்க முதல் இதுகள் எல்லாத்தையும் சொல்லுவார்கள். இந்த ஐநா சபை முடிந்தவுடன் அதை போட்டுவிட்டு அடுத்த ஐநா சபை வரும் மட்டும் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கு. ஆகையால் இவர்களை நம்ப வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தமாக போராடின காரணத்தால் தான் இவர்கள் ஏதோ செய்வோம் என்று வருகின்றார்கள். அந்த முறையில் வந்து முஸ்லிம் மக்களுக்கு இந்த ஜனதா மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே மாதிரி தமிழ் மலையாள மக்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழ் மக்களுக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன. அத்தனை பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படும் போதுதான் இந்த மாதிரியான 1-2 விஷயங்கள் தன்னும் எங்களுக்கு
சாதகமாக அமையும். அந்த முறையில் தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்கள் சமூகமாக நான் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து சேரும் என்று கூறி, இந்த நேரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை தமிழ் இளம் ஐவானொலி நேயர்களுக்கும் நன்றியை கூறி, அத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருக்கின்றோம். மிக்க நன்றி. தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். மிக்க நன்றி எல்லோருக்கும்.